செயல்பாட்டை தேவ சமூகத்து அக்கினியால் மாற்றி அமைத்தல். பிசாசின் மாந்திரீக செயல்பாட்டை தேவ சமூகத்து அக்கினியால் மாற்றி அமைத்தல். நமக்கு எதிராக விரோதி ஒருவன் உண்டு என்பதை நமக்கு நன்றாக தெரியும். நாம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யுத்தம் செய்கிறவர்கள் அல்ல, மனுஷரோடு அல்ல, வான மண்டலங்கள் இருக்கிற பொல்லாத ஆவியின் சேனைகளோடு தான் நமக்கு ஒரு யுத்தம் உண்டு. இதை இவ்விதமாக நாம் வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனம் பாருங்கள். 31ஆம் வசனம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாய் இருந்தது. சாயங்காலமும் விடிர்காலமுமாகி 6ஆம் நாள் ஆயிற்று. 6 நாட்களும் தேவன் இந்த பூமியை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை உண்டு பண்ணி கொண்டே இருக்கிறார். 6ஆவது நாள் மனுஷனை உருவாக்கி தன்னுடைய சிருஷ்டிப்பை முடித்தார். 7ஆவது நாள் ஓய்வு நாள். ஆண்டவர் ஓய்ந்திருந்ததுனால தான் 7ஆவது நாளில் எல்லாருக்கும் ஓய்வு கொடுத்து ஓய்வு நாளாக நாம் இந்த நாட்களிலே நாம் அனுசரித்து கொண்டு வருகிறோம். இப்போ இந்த 6ஆவது நாளிலே அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாக இருந்தது. சாயங்காலமும் விடிர்காலமுமாகி 6ஆம் நாள் ஆயிற்று. 6 நாள் உண்டாக்கினதான எல்லா காரியங்களையும் பார்க்கும் பொழுது தேவனுக்கு அது ரொம்ப திருப்தியாக இருக்கிறது. தேவன் உண்டாக்கின எல்லாரும், நீங்களும் நானும் எல்லாமே நன்றாகத்தான் இருந்தோம். எல்லா காரியங்களிலும் நீங்களும் நானும் நன்றாகவே இருந்தோம். எந்த விதமான பிரச்சனைகளோ தொல்லைகளோ அடிமைத்தனங்களோ கவலைகளோ எதுவுமே இல்லை. ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். நாம் எல்லாருக்கும் அற்புதமாய் அதிசயமாய் அழகாய் ஏற்படுத்தப்பட்டதான நம்மை கர்த்தர் இந்த பூமியிலே நம்மை உருவாக்கினார். இவ்விதமாக சந்தோஷமாய் உருவாக்கப்பட்டதான இந்த மனிதனுடைய வரலாற்றில் அப்புறம் ஏன் பின்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, இதுக்கு பின்பு நன்றாக இருந்த வாழ்க்கை ஆண்டவர் என்ன சொன்னார்? 31ஆம் வசனத்தில் தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்து அது மிகவும் நன்றாக இருக்கிறது அப்படின்னு சொன்னார். பார்த்தீங்களா? இந்த நன்றாக இருந்ததான வாழ்க்கை அதுக்கப்புறம் அது எப்படி சீர்கெட்டு போனது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது அதற்கு பதிலை நாம் பெற முடிகிறது. பிசாசு என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, தந்திரமாக திறமையாக சர்ப்பத்தின் வழியாக வந்து ஏவாளை வஞ்சித்து பாவத்தை உலகத்திலே பிரவேசிக்க வைத்தான். அப்போது பிசாசு உலகத்திலே நுழைவதற்கு அவன் முதலாவது தந்திரமாக வருவான், திறமையாகவும் வருவான். இந்த 2 காரியங்களை முதலாவது சர்ப்பம் ஏவாள் இடத்துல தந்திரமாகவும் திறமையாகவும் அவளை பார்த்து சில கேள்விகளை கேட்டு அவளிடத்திலிருந்து பதிலை வாங்கி கொண்டு அதற்கப்புறம் ஆண்டவர் வந்து அந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கனியை விளக்கினார். பார்த்தீங்களா? அந்த கனியை புசிச்சா உனக்கு நல்லதுன்னு சொல்லி ஏமாற்றி ஏவாளை வஞ்சித்து அவள் கரத்தில் இருந்ததான அந்த அதிகாரத்தை பிசாசு பிடுங்கி விட்டான். அப்போ அதுவரை நல்லா இருந்ததான அவங்களுடைய வாழ்க்கை அந்த தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்த உடனே அது என்ன பண்ணிடுச்சு? கெட்டு போய்விட்டது. இவ்விதமாக தான் பிசாசு இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிறான். இவன் இவ்விதமாக நம்மை ஏமாற்றி வஞ்சித்து திறமையாக நமக்குள்ளாக வந்து செய்ததான காரியங்கள் நிமித்தமாக நாம் மோசம் போய்விட்டோம், ஏமாந்து விட்டோம். அப்போ அவன் நமக்குள்ளே வருவதற்கு 2 காரியங்களை அவன் முதலாவது யூஸ் பண்ணுறான். முதலாவது திறமையாக நம்மக்கிட்ட கேள்வி கேட்குறான். அடுத்த தந்திரமாக நம்மக்கிட்ட வரான். 3வது ஒரு காரியம் அவன் செய்கிறான், பயப்படுத்துகிறான். 3வது பயப்படுத்துகிறதாக ஒரு காரியத்தை அவன் செய்கிறான். முதலாவது தந்திரமாக வரலாம், 3வது அவன் பயப்படுத்தி நமக்குள்ளாக வரும்படியாக அவன் ட்ரை பண்ணுறான். இந்த 3 காரியங்கள் மூலமாகத்தான் பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் பயத்தை ஏற்படுத்தி உள்ளே நுழையும்படியாக அவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். இதை குறித்து நாம் இன்னும் தெளிவாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம். இங்கே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம்.
21ஆம் அதிகாரம் முதல் 14 வசனங்களை நாம் வாசிக்கலாம் பாருங்கள். இங்கே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்குறோம். 460வது பக்கத்தில் இருக்குது. இவைகளுக்கு பின்பு இஸ்ரேலானாகிய நாபோத்துக்கு இஸ்ரேலிலே சமாரியாவின் ராஜாவாகிய ஆகாபின் அரண்மனை அண்டையில் ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. ஆகாப் நாபோத்தோடே பேசி உன் திராட்சை தோட்டம் என் வீட்டிற்கு அடித்திருக்கிறபடியால் அதை கீரை கொள்ளையாக்கும்படி எனக்கு கொடு, அதை பார்க்கலும் நல்ல திராட்சை தோட்டத்தை அதற்கு பதிலாக உனக்கு தருவேன், அல்லது உனக்கு வேண்டுமானால் அதன் விலைக்கரையமான பணத்தை தருவேன் என்றான். நாபோத் ஆகாபை நோக்கி, நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக என்றான். இப்படி என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடேன் என்று இஸ்ரேலாகிய நாபோத் தன்னோடு சொன்ன வார்த்தைக்காக ஆகாப் சலிப்பும் சினமுமாய் தன் வீட்டிற்கு வந்து போஜனம் பண்ணாமல் தன் கட்டிலின் மேல் படுத்து தன் முகத்தை திருப்பி கொண்டிருந்தான். அப்பொழுது அவன் மனைவியாகிய எசபேல் அவனிடத்தில் வந்து, நீர் போஜனம் பண்ணாதபடிக்கு உம்முடைய மனம் சலிப்பாய் இருக்கிறது என்ன என்று அவனை கேட்டதற்கு அவன் அவளை பார்த்து, நான் இஸ்ரேலாகிய நாபோத்தோடு பேசி உன் திராட்சை தோட்டத்தை எனக்கு விலைக்கிரயமாக கொடு, அல்லது உனக்கு ராசியானால் அதற்கு பதிலாக வேறே திராட்சை தோட்டத்தை உனக்கு தருவேன் என்றேன். அதற்கு அவன், என் திராட்சை தோட்டத்தை உமக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொன்னான் என்றான். அப்பொழுது அவன் மனைவியாகிய எசபேல் அவனை நோக்கி, நீர் இப்போது இஸ்ரவேலின் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிறவர் அல்லவா? நீர் எழுந்து போஜனம் பண்ணி மனமகிழ்ச்சியாயிரும், இஸ்ரேலாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை நான் உமக்கு கொடுப்பேன் என்று சொன்னாள். அவள் ஆகாபின் பெயரால் நிருபங்களை எழுதி அவன் முத்திரையை அவைகளுக்கு போட்டு அந்த நிருபங்களை நாபோத் இருக்கும் பட்டணத்தில் அவனோடு குடியிருக்கிற மூப்பரிடத்துக்கும் பெரியோரிடத்துக்கும் அனுப்பினாள். அந்த நிருபங்களில் அவள் எழுதினது என்னவென்றால், நீங்கள் உபவாசம் என்று பிரசித்தப்படுத்தி நாபோத்தை ஜனத்தின் முன் நிறுத்தி தேவனையும் ராஜாவையும் தூஷித்தா என்று அவன் மேல் சாட்சி சொல்லுகிற பேலியாளின் மக்களாகி 2 பேரை அவனுக்கு எதிராக நிறுத்தி அவனை வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படி அவனை கல்லெறியுங்கள் என்று எழுதினாள். அவன் பட்டணத்தில் குடியிருக்கிற மூப்பரும் பெரியோருமாகிய அவன் பட்டணத்து மனுஷர் எசபேல் தங்களுக்கு அனுப்பின நிருபங்களில் எழுதி கட்டளையிட்டிருந்தபடியே செய்தார்கள். அவள் உபவாசம் என்று பிரசித்தப்படுத்தி நாபோத்தை ஜனத்தின் முன்னே நிறுத்தினார்கள். அப்பொழுது பேலியாளின் மக்களாகிய 2 பேர் வந்து அவனுக்கு எதிராக உட்கார்ந்து, நாபோத் தேவனையும் ராஜாவையும் தூஷித்தான் என்று ஜனத்திற்கு முன்பாக அவன் மேல் சாட்சி சொன்னார்கள். அதற்கு பின்பு அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படி அவனை கல்லெறிந்து பிற்பாடு எசபேலுக்கு நாபோத் கல்லெறிந்து செத்தான் என்று சொல்லி அனுப்பினார்கள். இங்கே பாருங்கள், இஸ்ரேல்ன்ற அந்த ஊரில் ஆகாப் ராஜாவுக்கு அரண்மனை இருக்கிறது. அதுக்கு பக்கத்தில் ஒரு நிலம் ஒன்று இருக்குது. அந்த நிலம் வந்து நாபோத் அப்படின்றவருடைய பேரில் இருக்கிறது. இப்போ இந்த இஸ்ரேலின் ராஜாவாக்கிய இந்த ஆகாப் என்ன பண்ணுறாரு, நாபோத்துக்கிட்ட போய், என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற உன் நிலத்தை எனக்கு கொஞ்சம் கொடுத்துரு. அவன் வந்து அதில் திராட்சை தோட்டம் போட்டு வச்சுருக்கிறான். நான் என்ன பண்ண போகிறேன், அந்த திராட்சை தோட்டத்தை மாற்றி அது கீரை கொள்ளையாக மாற்றப் போகிறேன். கீரை தோட்டமாக மாற்றிடுறேன். உனக்கு வேணும்னா நான் அந்த நிலத்துக்கு பதிலாக வேறு நிலத்தை கொடுக்குறேன், அல்லைன்னா அது அந்த நிலத்துக்கு எவ்வளோ விலை கரையும் கேட்குறியோ அதை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி நாபோத்துக்கிட்ட ஆகாப் ராஜா பேசுகிறார். அப்போது நாபோத் சொல்கிறாரு, நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக என்றான். இது வந்து அவனுடைய முற்பிதாக்களின் வழியாய் பெற்றுக்கொண்டதான ஒரு ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் எவ்வளோ விலை உயர்ந்ததுன்னு எனக்கு தெரியும். அதனால் நான் என் தோட்டத்தை வந்து நான் என்ன பண்ண போகிறதில்ல, உனக்கு கொடுக்க மாட்டேன், கர்த்தர் என்னை காப்பாராக அப்படின்னு சொல்லிடுறேன். இதை கேட்டுட்டு கோபத்தோட எரிச்சலுமா ஆத்திரமுமா ஆகாப் ராஜா தன்னுடைய வீட்டுக்கு வந்து மனைவியோடையும் ஒன்றும் பேசலை, சாப்பிடல, கட்டில் படுத்துக்கிட்டு செவுத்து பக்கமாக திரும்பிக்கிட்டு ரொம்ப கோபத்தோடு இருக்கிறான். அப்போ அவனுடைய மனைவியாகிய எசபேல் வந்து, நீங்கள் உங்களுக்கு என்ன கஷ்டம், ஏன் இன்றைக்கி மன சஞ்சலத்தோடு இருக்கிறீங்க, சாப்பிடுங்க எழுந்துருது அப்படின்னு சொல்லும் பொழுது ஆகாப் ராஜா சொல்கிறாரு, இந்த மாதிரி யோசபாத்தினுடைய நிலத்தை நான் கேட்டேன். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டான், எனக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டான். ஆனால் தான் எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னோடனே உடனே எசபேல் என்ன சொல்கிறா, நீங்கள் இந்த தேசத்தை ஆளுகை செய்கிற ராஜா, உங்களுக்கு எல்லா அதிகாரமும் உண்டு இல்லை, நீங்கள் சாப்பிடுங்க, எழுந்து சாப்பிடுங்க, நான் அந்த நிலத்தை உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கு பண்ணுறா. இவளுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, இவ ராணி. ஆனால் என்ன பண்ணுறா, அந்த ராஜாவுடைய பெயரில் ஒரு கடிதத்தை எழுதி அந்த இஸ்ரேல்ன்ற ஊரில் இருக்கிறதான அந்த பெரிய மனுஷருக்கு அனுப்புகிறா. அதில் என்ன முத்திரை போடுறா அப்படின்னா, இந்த
ஆகாப் ராஜாவுடைய முத்திரையை போட்டு இதை கொண்டு வருகிறதான இந்த மனிதனுடைய கடிதத்தை பெற்றுக்கொண்டு இந்த நாபோத்தை அந்த ஊரில் இவன் கடவுளையும் ராஜாவையும் தூஷித்தான் என்று சொல்லி குற்றம் சாட்டும்படி 2 பேலியாளின் மக்களை எழுப்பி சாட்சியாக நிறுத்தி இந்த மனுஷன் என்ன பண்ணணும், கல்லெறிச்சி கொண்டுடணும் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி கொடுக்குறார். இந்த லெட்டரை பார்த்துட்டு அந்த ஊரில் இருக்கிறவங்க ராஜா கிட்டேருந்து கடிதம் வந்துடுச்சு இல்லையா, அதனால் என்ன பண்ணுறாங்க, அவங்களும் உபவாசம் என்று சொல்லி இந்த நாபோத்தை முன்னாடி நிறுத்தி இவனை தேவனையும் ராஜாவையும் தூஷித்தான் அப்படின்னு சொல்லி அவன் மேலே பொய்யாய் குற்றம் சாட்டி அவன் மேலே கல்லெறிஞ்சி அவனை செத்து போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த லெட்டரை திருப்பியுமா ஆகாப் ராஜாவுக்கு ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க அந்த ஊரில். இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த மனுஷனை நான் என்ன பண்ணேன், சாகடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே இப்போ யேசபேல் என்ன பண்ணுறா, ஆகாப் ராஜாவுக்கிட்ட வந்து நீங்கள் இப்போ நல்லா சந்தோஷமாக இருங்க, அந்த அந்த நிலத்தை நான் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறேன், நீங்கள் வாங்கிக்கிங்கன்னு சொல்கிறோம். இதை வாங்கும்படி புறப்பட்டு போகிறாரு ஆகாப் ராஜா. ஆனால் நடுவில் வந்து தீர்க்கதரிசியின் மூலமாக எச்சரிக்கப்படுகிறார். சரி, அதோடு நிறுத்துக்குவோம். இப்போது முதலாவது பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் தந்திரமாக வஞ்சனையாக உள்ளே நுழைய முயற்சி செய்கிறான். இந்த 2 காரியமும் இல்லைன்னா அடுத்ததாக நம்ம வாழ்க்கையில் உள்ளே நுழையிறதுக்கு அவனுக்கு ஒரு வழி என்னன்னா, பயப்படுத்துகிறதான ஒரு காரியத்தை செய்கிறான். இப்போ நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே சரீரத்துக்குள்ளே அவன் நுழையிறதுக்கு இடம் கிடையாது. ஏன்னா நம்ம தேவனுடைய பிள்ளைங்க, தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுட்டு அதற்கு கீழ்ப்படிஞ்சு நீங்களும் நானும் நடக்கும் பொழுது நம்முடைய எல்லைகளுக்குள்ளே பிசாசு உள்ளே வர முடியாது. ஆனால் அவன் என்ன பண்ணுவான், தந்திரமாக வஞ்சனையாக நமக்குள்ளே வருவதற்கு முயற்சி செய்வான். அது 2லேயும் அவன் தவறிட்டானா இறுதியாக அவன் என்ன பண்ணுவான்னா நம்மளை பயப்படுத்துவான். எப்படி பயப்படுத்துவான், ஏதோ ஒரு வியாதியை கொடுப்பான், அந்த வியாதியில் நமக்கு ஒரு மரண பயத்தை கொடுத்துருவான். இந்த வியாதி தான் உனக்கு கடைசி, இப்போ நீ படுக்க போகிறல, இதுதான் இனிமேல் நீ காலையில் முழிக்கவே மாட்டேன், இதோட இப்படியே செத்து போயிடுவேன் அப்படின்னு ஒரு பயம் வந்துருச்சுன்னு வச்சிங்க, நமக்கு ராத்திரி முழுக்க தூக்கமே வராது, நம்மளுடைய பிபி அதிகமாக போயிடும், தேவையில்லாத பலவீனங்கள் நமக்குள்ளே வந்துடும். இதற்கெல்லாம் காரணம் நம்ம வியாதியை பார்த்து பயந்தோம். அந்த வியாதியை நம்முடைய சரீரத்துக்குள்ளே வந்து உள்ளே வருதோ இல்லையோ பிசாசு உள்ளே நுழையிறதுக்கு ஒரு வழியை உண்டாக்கிடுறான். ஏன்னா அவன் தந்திரமானவன், அவன் மாயமாலம் பண்ணுகிறவன், 3வது நம்மை பயப்படுத்துகிறவன். இந்த 3 காரியத்தில் மூலமாக தான் ஒரு மனுஷனுக்குள்ளாரையோ ஒரு குடும்பத்துக்குள்ளாரையோ பிசாசு உள்ளே நுழைய முடியுமே ஒழிய மற்றபடி பிசாசினால் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே நுழைவதற்கு அவனுக்கு எந்த விதமான வழியுமே கிடையாது. ஏன்னா தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணிக்கிறார்னா நம்மையும் நம்ம வீட்டை சுற்றியும் ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். இது யோபுவின் புஸ்தகத்தில் நம்ம படிக்கும் பொழுது யோபுவை சுற்றி உலகமெல்லாம் சுற்றிட்டு பிசாசு தேவ சமூகத்தில் வந்து நிற்பான். அப்போ ஆண்டவர் கேட்பார், இந்த பூமியெல்லாம் எங்கேருந்து வர, நான் அந்த பூமியெல்லாம் சுற்றி கொண்டு வருகிறேன். சரி, உத்தமனாகிய என்னுடைய மகன் சன்மார்க்கனாகிய யோபியின் மேல் கண் வைத்தாயோ அப்படின்றாரு. உடனே அவன் பிசாசு சொல்கிறான், நீங்கள் அவன் வீட்டை சுற்றி ஒரு பாதுகாப்பு போட்டிருக்கிறீங்க, அதனால் அவன் அவங்கள நல்லா கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறான், அந்த பாதுகாப்பு வளையத்தை எடுத்துடுங்க, பாருங்கள் அவன் உங்களை தூசிக்கிறானா இல்லையான்னு பாருங்கன்னு சொல்லி ஒரு சேலஞ்ச் பண்ணுறான். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, சரி அந்த பாதுகாப்பு வளையத்தை எடுத்துட்றேன் அப்படின்னோடனே உள்ள பிசாசு எளிதாக நுழைந்து அவன் பிள்ளைகளை சாகடிக்கிறான், அவனுடைய ஆடு மாடு ஒட்டகங்கள் எல்லாத்தையும் சாகடிக்கிறான், திருப்பி வந்து நிற்கிறான். அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, என் மகனை பார்த்தியா? ஆமாம் பார்த்தேன், அவன் சரீரத்தை தொடர்றதுக்கு நீங்கள் எனக்கு அதிகாரம் கொடுங்க. அப்போது நம்ம குடும்பத்துக்குள்ளே நுழையணுன்னா அவனுக்கு ஒரு அதிகாரம் வேணும், நம்முடைய சரீரத்தை தொடணுன்னா அவனுக்கு ஒரு அதிகாரம் வேணும். அந்த அதிகாரம் இல்லாமல் நம்முடைய சரீரத்துக்குள்ளாகவோ நம்முடைய குடும்பத்துக்குள்ளாகவோ பிசாசு உள்ளே நுழைய முடியாது. அப்போது இந்த அதிகாரத்தை யார் கொடுக்கறது? தேவன் அனுமதிக்கிறார், அவர் கொடுக்கல. நாம்பளா தேவன் போட்டதானே அந்த 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 வேலியை உடைத்து தாண்டி வெளியே வரும் பொழுது தான் பிசாசு நம்மை அட்டாக் பண்ணுறான். இல்லைன்னா ஒரு பயத்தினாலே நீங்களும் நானும் நடுங்கி கொண்டிருக்கும் பொழுது நமக்குள்ளாக பிசாசு நுழைவதற்கு ஒரு வழியை உண்டாக்கிறான். ஆகவே இந்த நாட்களிலே தெய்வ பிள்ளைகளாகிய நாம் அதிக ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அப்போது நன்றாக தான் உண்டாக்கினார் ஆண்டவர், இந்த உலகத்தை நன்றாக இருக்கிறது என்று சொன்னார். ஆனால் அப்படி நன்றாக உண்டாக்கப்பட்டதான உலகம், நன்றாக உண்டாக்கப்பட்டதான நம்முடைய குடும்பம் இன்றைக்கி ஏன் இவ்வளவு விதமான சீரழிவுக்குள்ளாக இருக்கிறது? ஏன் மரண பயம், வியாதியின் வல்லமை,
ஒரு போராட்டம், ஒரு நெருக்கம், ஒரு கலக்கம் எல்லாமே நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக வந்து கொண்டு இருக்கிறது. அப்புறம் ஆண்டவர் உண்டாக்கினதால அந்த நல்ல குடும்பம் இன்றைக்கி என்னாச்சு? ஏன் இந்த குடும்பத்துக்கு விதமான ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு? ஆண்டவரால் உண்டாக்கப்பட்டதான நம்முடைய குடும்பம் இன்றைக்கு ஏன் இவ்விதமாக பாதிப்புக்குள்ளாக இருக்கிறது என்று சொன்னால், வஞ்சகமாக தந்திரமாக உள்ளே நுழைய முயற்சி செய்கிறான். அந்த முயற்சியை மேற்கொள்ள முடியாதபடினா அவன் பயத்துக்குள்ளே என்ன பண்ணிடுறான்? நம்ம வாழ்க்கைக்குள்ளே வந்துடுறான். இதுதான் இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கை சீரழிந்து போயிருப்பதற்கு காரணம் இதுவாகத்தான் இருக்கிறது. அதுக்கப்புறம் பாருங்கள், நன்றாக இருந்த வாழ்க்கை சீரழிந்தது, வீணாக்கப்பட்டது. சாபம் நமக்குள்ளே வந்துருச்சு, திரிக்கப்பட்டது. தேவன் நன்மை என்று சொன்னதான காரியத்தை பிசாசு என்ன பண்ணான்? தீமை என்று சொல்லி திரித்து கூறினான். அதை நாம் நம்பணும். நோய்வாய்ப்பட்டோம், நிலமும் சபிக்கப்பட்டது. அப்போது தேவனால் உண்டாக்கப்பட்ட நல்ல நிலம், நல்ல குடும்பம் இன்றைக்கு சீரழிக்கப்பட்டதற்கு காரணம் நம்ம என்ன பண்ணுவோம்? தெய்வத்தை தான் குற்றம் சொல்லுவோம். தேவனுக்கு கண் இருந்தால் எனக்கு இப்படி நடக்கிறத ஒரு பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? நான் வீணாக தான் ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன், நான் அவர் ஆராதனை பண்ணது வீண். நிறைய பேர் இப்படி முறுமுறுக்கிறதை நான் கேட்டிருக்கிறேன். அவங்க வாழ்க்கையில் எல்லாம் நல்லா இருந்த வரையிலும் தேவனுக்கு நன்றி என்று சொல்லி கொண்டு இருப்பாங்க. தந்திரமாக மயக்கி பயமுறுத்தி பிசாசு உள்ளே நுழைவதற்கு இடம் கொடுத்த உடனே இதே தேவன் நல்லவர் என்று சொன்னதான இந்த வாய் தேவன் கெட்டவர் என்று சொல்ல ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த உள்ளே நுழைஞ்சுதான இந்த பிசாசு என்ன பண்ணிட்டான் பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1 வசனத்தை பாருங்கள். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியில் தேவன் என்ன பண்ணார்? வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அடுத்த 2வது வசனம் பாருங்கள். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இப்போ ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். 2வது வசனத்தில் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. இந்த 1வது வசனத்துக்கும் 2வது வசனத்துக்கும் இடையில் நிறைய வருடங்கள் இருந்துச்சு. இதில் தான் பிசாசு பரலோகத்தில் தேவனை ஆராதிக்கும்படியாக ஒரு கூட்டத்தை அவர் வைத்திருந்தார். அதில் இருந்ததான ஒரு கூட்டம்தான் என்ன பண்ணது? தன்னை தேவனுக்கு நிகராக உயர்த்தணும்னு அவன் நினைச்ச அந்த மாத்திரத்திலேயே பிசாசு என்ன பண்ணார்? தேவன் அந்த வானத்திலிருந்து கீழே தள்ளிட்டார் பூமிக்கு. பூமி நல்ல பூமியாக தான் இருந்துச்சு ஆண்டவர் சிருஷ்டித்த பொழுது. ஆனால் இப்போ இவன் வந்த பின்னாடி என்ன ஆயிடுச்சு? பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் குடும்பத்துக்கு மேலே தேவனுடைய திட்டம் நிறைவேறுகிறதான தேவ திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா, அல்லது பிசாசுடைய திட்டங்கள் நம்முடைய குடும்பத்தின் மேல் இருக்கிறதா என்பதை நாம் சற்று பார்க்க போகிறோம். இந்த பிசாசுடைய திட்டங்கள் நாம் கவனித்து அவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவனுடைய பேச்சுக்கு இடம் கொடுத்து அவன் சொல்கிறதெல்லாம் சொல்லி அவன் செய்ய சொன்னதெல்லாம் செய்து நம்ம செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கை என்ன ஆயிடுதுன்னா ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருக்கிறது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. இந்த 1 வசனத்துக்கு 2வது வசனத்துக்கு இடையில் பிசாசினால் சபிக்கப்பட்ட ஒழுங்கு இல்லாமல் சீராக்கப்படாதபடி அந்த நிலத்தை கெடுத்து போட்டது யார்? பிசாசு. இப்போ நம்முடைய குடும்பத்துக்குள்ளே இந்த இருக்கிறதான கஷ்டங்களுக்கு காரணம் என்னென்னா, நீங்களும் நானும் நம்முடைய குடும்பத்தைக்குள்ள பிசாசை நான் அனுமதித்து விட்டேன். அவன் எப்படி உள்ளே வந்தான்? தந்திரமாக வந்திருக்கலாம், வஞ்சனையாக வந்திருக்கலாம், அல்லது பயப்படுத்தி நமக்குள்ளாக வந்திருக்கலாம். இந்த 3 காரியங்கள் நடக்காமல் பிசாசு நம்முடைய வாழ்க்கையை அவனால் கெடுக்கவே முடியாது. அதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போது பிசாசை குறித்து நம்ம நிறைய நேரத்தில் அதிகமாக எப்போ பார்த்தாலும் பேய்னு பிசாசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களே, நம்ம மேலே எந்த தப்பு இல்லையானா நம்ம மேலேயும் தப்பு இருக்குது. பிசாசு வஞ்சகமாக தந்திரமாக சொன்னதான வார்த்தைகளை நாம் கேட்டிருக்கிறோம், அல்லது அவன் பயப்படுத்தினதான அந்த வார்த்தையை கேட்டு நம்ம பயந்துருக்கலாம். இப்போது செய்திகளை கேட்கலாம், எல்லா இடத்துலையுமே பூமி எதிர்ச்சி வருது, கொள்ளை நோய் வருது, இந்த இடத்துல இப்படி செத்து போயிட்டாங்க, அந்த இடத்துல அப்படி செத்து போயிட்டாங்க. நியூஸ் கேட்ட உடனேயே நிறைய பேருடைய மனதில் ஒரு விதமான கற்பனை வந்துடும்.
அப்போ அந்த சொல்கிற சிம்டமெல்லாம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அந்த நியூஸை பார்த்துட்டு தான் நிறைய பேருக்கு வியாதி இருக்குதுன்னே தெரியும். திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப்பில் சில இதெல்லாம் வரும். உங்களுக்கு இப்படி இருக்குதா, உங்களுக்கு சோர்வாக இருக்குதா, உடனே போய் நீங்கள் சர்க்கரை எவ்வளோ இருக்குதுன்னு டெஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு. நல்லா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, வேகமாக போய் டாக்டர்கிட்ட போய் எனக்கு கொஞ்சம் ரொம்ப சோர்வாகுது, என்னை செக் பண்ணுங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக சுகர் அதிகமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த டாக்டர்கிட்ட போய் காமிச்சோன்னா அவர் என்ன சொல்வார், உனக்கு நான் மாத்திரையெல்லாம் எழுதி கொடுக்குறேன்ப்பா, இது என்ன பண்ணணும், நீ சாகிற வரலும் நீ சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கணும். அப்போ ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் இது என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், நம்ம டெஸ்ட் பண்ணி நம்முடைய சுகர் லெவல் அதிகமாக இருக்கும் பொழுது டாக்டர்கிட்ட போய் அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திரையை அந்த பவர் அதிகமாக ஆக்குறோம், கொஞ்சம் குறைச்ச உடனே பவரை குறைச்சிக்கிறோம். இப்படியா நம்முடைய காலம் முழுசும் வீணாக நம்முடைய பணம் எல்லாம் வீணாக செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நிறைய பேருடைய சம்பாத்தியம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வீணான செலவில் தான் செஞ்சிட்ருக்கிறாங்க. ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் வீணாக கொட்டுறாங்க, டெஸ்ட் எடுக்கிறாங்க, எக்ஸ்ரே எடுக்கிறாங்க, எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணுன்றாங்க. எவ்வளோ ரிப்போர்ட்டுகளை எடுத்து அதுக்கு வேறு பெரிய ஃபைல் மாதிரி வேறு போட்டு கொடுத்துட்றாங்க அந்த ஹாஸ்பிட்டல்லையே. போன உடனே நம்ம பேரை குறிப்பிட்டு நம்ம ஏஜெல்லாம் குறிப்பிட்டுட்டு வயசெல்லாம் இது பண்ணி டாக்டர்கிட்ட அனுப்பிச்சி விட்டுறாங்க. டாக்டர் என்ன பண்ணுறாரு, நம்ம சொல்கிற சிம்டம்ஸ் எல்லாம் கேட்டுட்டு அவர் சில ரிப்போர்ட்டெல்லாம் எழுதி கொடுத்து இந்த போய் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணுங்கன்னு அவங்களே பக்கத்தில் லேப் வச்சுருக்காங்க இல்லைங்களா, அதில் போய் பார்க்கணும். அந்த லேபை பார்த்தோன்னே அதில் இருக்கிற ரிசல்ட்டை பார்த்தா நமக்கு இன்னும் டாக்டரை மூஞ்ச பார்ப்போம். அந்த ரிசல்ட்டை பார்ப்பார் அவர் என்ன சொல்கிறாருன்னு அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி நாமளாக ஒரு டிசிஷன் எடுத்துடுவோம், நமக்குள்ளே இந்த மாதிரி வந்துடுச்சோ அப்படின்னு சொல்லி. அந்த பயத்திலேயே நமக்கு பிபி ஜாஸ்தி ஆகி போயிடும். அடுத்ததாக டாக்டர் என்ன பண்ணுவார், நமக்கு பிபி அப்பரேட்டஸ் வச்சு அதை டெஸ்ட் பண்ணுவார். பிபி உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குது, சுகர் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குது, இனிமேல் நீங்கள் இதெல்லாம் சாப்பிட்ணும், நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும்னு அவர் ஒரு பெரிய லிஸ்ட்டு ஒன்று கொடுத்துருவார். இது மாதம் இந்த ரிப்போர்ட்டெல்லாம் வாங்கி நம்முடைய ஃபைல் தான் பெருசாகிக்கிட்டே இருக்குமே ஒழிய நம்முடைய பணம் குறைஞ்சி போய்கிட்டே இருக்கும். ஏன், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருக்கிறது. இன்றைக்கி வெறுமை எங்கே இருக்குதுன்னா நம்முடைய பாக்கெட்டு தான் வெறுமையாகிடுது. பாக்கெட்டில் வாங்கினதான பணத்தை என்ன பண்ணிடுறோம், கொண்டு போய் டாக்டருக்கு கொடுக்குறோம். நம்முடைய பாக்கெட் வெறுமையாக போயிடுது, நம்முடைய குடும்பம் வெறுமையாக போய் விடுகிறது. அடிமைத்தனத்தின் வல்லமையினால் கட்டப்பட்டதான அநேக குடும்பங்கள், புருஷன் குடிகாரராக இருக்கும் பொழுது குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லை. இதெல்லாம் ஏன் வருது? நன்றாகத்தானே ஆண்டவர் நம்மை உண்டாக்கினார். நம்முடைய குடும்பத்தை ஏற்ற ஒரு மனைவியை தான் கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. குழந்தைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆனால் இன்றைக்கி பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில் ஒரு நல்ல உறவே இல்லை. கணவன் மனைவி இடையில் ஒரு நல்ல உறவே இல்லை. தாய் தகப்பனிடத்தில் ஒரு நல்ல உறவே கிடையாது. இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னா, நம்முடைய எல்லைகளுக்குள்ளாக நாம் பயந்து தந்திரமாய் நுழைந்ததான பிசாசை நாம் வரவேற்று அவனை நம்முடைய வரவேற்பறையில் உட்கார வைத்து அவன் சொல்கிற காரியங்கள் எல்லாத்தையும் நீங்களும் நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறபடினால தான் நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு கஷ்டத்திற்குள்ளாக இருக்கிறது. ஆனால் தேவன் உண்டாக்கின பொழுது நம்ம இவ்விதமாக உண்டாக்கலை. அவரை நம்மளை உண்டாக்கிட்டு ரொம்ப நல்ல குடும்பம் அப்படி தான் சொன்னார். கல்யாண பத்திரிகையில் கூட நம்ம பார்ப்போம், இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லி வசனம் போட்டு தான் கல்யாணத்தையே செய்கிறோம் இல்லைங்களா. ஆனால் அந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொன்னால் நம்முடைய குடும்ப வாழ்க்கை ஒரு சில மாதங்களுக்குள்ளாக ஏன் பிரிந்து போய்விடுகிறது? ஊடாக உள்ளே நுழைந்ததான சத்துரு தந்திரமாக, வஞ்சகமாக அல்லது பயப்படுத்தி நம்முடைய குடும்பத்துக்குள்ளாக வந்து ஒன்றாக இருந்ததான குடும்பத்தை பிரித்து வைத்து விடுகிறான். இங்கே சொன்னதான அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் மறந்துடுவாங்க. கணவனும் மனைவியுமா அவங்களை இணைக்கப்படும் பொழுது நாங்கள் கேட்போம், வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரையிலும் நான் உனக்கு உண்மையுள்ளவனாக இருப்பேன் அப்படின்னு மாப்பிள்ளை சொல்வார். உண்மையுள்ளவளாக இருப்பாய் என்று சொல்லி மனைவி சொல்லுவாங்க. ஆனால் இந்த வார்த்தைகள் எல்லாமே ஏதோ நாங்கள் கேட்கறதுனால சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் குடும்பம் பிரிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் பிரச்சனை வந்துடுது, ஒன்றுக்கு பின்னாடி ஒன்றா வருது. ஒரு வார்த்தையை கொஞ்சம் தவறும் பொழுது அடுத்த வார்த்தை இன்னும் அதிகமாக ஒரு பெரிய பிரிவினை ஏற்படுத்துகிறது. கொஞ்ச நாளில் என்ன பண்ணிடுறாங்க, அவங்க கடைசியாக பாஸ்டர்கிட்ட வருவாங்க, நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சு தானே பொண்ணு இப்படி பண்ணிடுச்சு, நீங்கள் நல்ல பையன் சொன்னீங்க, அந்த மாப்பிள்ளை இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி ஊழியக்காரங்க மேலே தான் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க.
அவங்களுடைய எல்லைகளுக்குள்ளார இவங்க எப்படி அனுமதிச்சாங்க பிசாசை? அவன் வஞ்சகமாக தந்திரமாக உள்ளே நுழைந்திருக்கிறான். ஒரு சின்ன சந்தேகத்தை வைத்துக்கொண்டு மனைவி கிட்ட ஒரு பெரிய காரியத்தை உள்ளே நுழைச்சிடுவான். ஒரு சின்ன கோபத்தை வச்சு புருஷன் வழியாக உள்ளே நுழைஞ்சிடுவான். அப்போ இந்த நாட்களில் நீங்களும் நானும் மிகவும் கவனமாக இருக்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாகவே நம்முடைய குடும்பமும் சீரழிந்து போய்விடுகிறது உறுதி. ஆகவே இந்த நாட்களிலே இதற்காக அதிகமாக நீங்களும் நானும் ஜெபம் பண்ண வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. நேற்று மத்தியானம் கூட கோயம்புத்தூர்லேருந்து ஒரு சகோதரி ஒருத்தர் ஃபோன் பண்ணாங்க. அவங்க இந்த 40 நாள் ஜெபத்தை நாங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தோம். எங்கள் குடும்பத்தில் நிறைய காரியங்களை ஆண்டவர் செஞ்சுருக்கிறாரு. அதெல்லாம் சொல்லணுன்னா எனக்கு நேரமே பத்தாது. நான் உங்கள் சபைக்கு வந்து ஒரு நாளைக்கு சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொன்னேன். அவங்க சொன்னதான ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 20 வருஷமாக, அதாவது அவங்களுக்கு 2 பிள்ளைங்க. அந்த மூத்த பிள்ளைக்கு வந்து ஒரு 5 வயசு, சின்ன பிள்ளைக்கு வந்து ஒரு 2 வயசு. இந்த 2 பிள்ளைங்களையும் விட்டுட்டு புருஷன் என்ன பண்ணிட்டாரு, குடும்பத்தை விட்டுட்டு போயிட்டார். ஏறக்குறைய 20 வருஷமாக புருஷன் இல்லாமல் இந்த அம்மா தனிமையாக தன்னுடைய குடும்பத்தை நடத்தி கொண்டு வராங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வளர்த்திருப்பேன்னு பாருங்கள் அப்படின்னாங்க. சரி, இப்போ என்னாச்சு? இந்த 40 நாள் ஜெபத்தில் நீங்கள் சொன்னீங்க குடும்பங்கள் இணைக்கப்படும் என்று சொல்லி ஜெபம் பண்ண சொன்னீங்க. நாங்களும் அந்த 40 நாளும் நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். இந்த 40 நாள் முடிவதற்குள்ளாகவே திடீரென்று என் கணவர், என்னுடைய மாமனாரும் என் கணவரும் ஒன்றாக வந்து, உங்கள் மாமனார் சொன்னாராம், உங்கள் அப்பா பண்ணதெல்லாம் தப்பு தான், நீங்கள் அவங்கள ஏற்றுக்குங்க, அவர் இனிமேல் நல்லா இருப்பார், உங்களை நேசிக்கிறாருன்னு சொல்லி மகனை கொண்டாந்து வீட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ 20 வருஷமாக பிரிந்திருந்ததான என்னுடைய புருஷன் இப்போ என் வீட்டில் வந்திருக்கிறாரு. எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. அடுத்ததாக பிள்ளைங்க அப்பா இல்லாததுனால வளர்ந்ததுனால பிள்ளைங்களுக்கெல்லாம் இப்போ 20 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கு இஷ்டத்துக்கெல்லாம் தாந்தோணித்தனமாக போயிட்டு இருந்ததுங்க. அப்போ நான் என் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். என் பிள்ளைகளுக்குள்ள ரட்சிப்பின் சந்தோஷத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இப்போ அந்த பிள்ளைங்கள்லாம் ஆராதனைக்கு வராங்க, நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். அப்புறம் கடன் பிரச்சனைகள் இருந்தது, கடனை அடைக்க உதவி செய்தார் அப்படின்னு சொல்லி வரிசையாக நிறைய காரியங்களை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்போது இந்த நாட்களில் நாம் பண்ணுற ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம பண்ணுற ஜெபம் வீணான ஜெபமாக போய்விடும். அப்படின்னு நம்ம பண்ண ஜெபம் விசுவாசம் இல்லாமல் பண்ணி கொண்டு இருக்கிறோம். பிசாசுடைய தந்திரத்தை நீங்களும் நானும் அறியாதவர்களாக இருக்கிறோம். வசனம் என்ன சொல்லுது? பிசாசுடைய தந்திரங்கள் உங்களுக்கு அறியாதவைகள் அல்லவே. உங்களுக்கு தெரியாது, பிசாசு தெரியாது, எப்படி வரான்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியுமா இல்லையா? எப்படி வருவான் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே? ஏதோ ஒரு வார்த்தையை, நீங்கள் தவறான வார்த்தையை கணவனோ மனைவியோ ஒருவருக்கொருவர் பேசும் பொழுது பேசுகிற தவறான வார்த்தைகளின் வழியாக பிசாசு உள்ளே வந்துடுவான். இல்லைன்னா கணவரிடத்தில் காணப்படுகிற சில தீமையான குணங்கள், அடிமைத்தனத்தின் வல்லமைகள் உங்களுடைய எல்லைகளுக்குள்ளே கடந்து வந்துடும். அதனால் ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்க வேண்டியது மிகவும் மிகவும் அவசியமாக இருக்கிறது. இந்த 40 நாட்கள் ஜெபத்தில் எத்தனை பேருடைய வாழ்க்கையில், எத்தனை பேர் குடும்பத்தில் அற்புதங்கள் நடந்திருக்கிறது என்று சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஒரு சில வார்த்தைகளை சொல்கிறாங்க. ஆனால் நம்ம சபையிலிருந்து சொல்கிறத விட வெளியிலிருந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இன்னொரு சகோதரி ஒருத்தர் வெளிநாட்டிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஏன் இப்படி பிரச்சனை இருக்குதுன்னு தெரியாமல் இருந்த பொழுது குடும்பத்திலே காணப்படுகிற தீமையின் அஸ்திபாரங்களை குறித்து ஜெபிக்க பொழுது அவங்க அதை வைத்து ஜெபித்து கொண்டு இருந்தாங்க. அப்போது திடீரென்று அவங்களுடைய கனவில் அவங்க எவ்வளோ நாளைக்கு முன்னாடி அவங்க சின்ன வயசில் அவங்க தாயோடு தகப்பனோடு போய் அந்த ஒரு கோயிலில் போய் அவங்க பூஜை பண்ணி அதை தன்னுடைய குலதெய்வமாக அவங்க ஆராதித்து கொண்டு இருந்தாங்க. இப்போ நான் அவரெல்லாம் விட்டுட்டு நான் இயேசுசாமியை வந்து ஆராதிக்கிறேன். அப்போ என் கனவில் அந்த குலதெய்வம் என்ன பண்ணுதான், லெக் பீஸ் வச்சுக்கிட்டு இவங்க வீட்டுக்கு வெளில வந்து உட்காந்துட்டு இருக்குதான். கோழி கால் எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா கடிச்சிக்கிட்டு இருக்குதான். அதை பார்க்குறாங்களா? இப்போ என்னன்னு தெரியல. அப்போ நான் இந்த ஜெபம் தான் பண்ணேன், ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் இருக்கிற தீமையின் அஸ்திபாரங்கள், அப்போ தீமையின் அஸ்திபாரங்களில் இவங்க செலுத்தினதான அந்த கோழி இருக்குது பார்த்தீங்களா, கோழி காலை எடுத்துக்கிட்டு பிசாசு என்ன பண்ணிட்டு இருக்குது, கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்குதான். சரி, அதை ஜெபம் பண்ணி முடித்தாங்க. அதுக்கு அடுத்ததாக அவங்களுடைய சொந்த தாய் மாமன் அவர் இறந்துட்டார்.
அவர் வந்து என்ன பண்ணுறாராம், ஏதோ 2 பாம்பு கையில் எடுத்துக்கிட்டு வந்து இந்த அம்மாவை கடிக்கிறதுக்கு வைக்கிறாராம். அது இவங்களை கொத்து தான். அப்போ நான் சொன்னேன், இதுக்கு என்ன ஜெபம் பண்ணுறது அப்படின்னாங்க. பிசாசு என்னை கொத்துனதுனால என் சரீரத்துக்குள்ளே வந்திருக்கிறதான விஷத்தன்மை ஆக்கப்பட்டிருக்கிற என்னுடைய ரத்தம் இயேசுவின் நாமத்தினால என்னை விட்டு வெளியேறுவதாக என்று சொல்லுங்கள் அப்படின்னு அதை சொல்லி ஜெபித்து கொண்டு இருந்தாங்க. கொஞ்சம் சுகம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் போராட்டம் தான் அவங்களுக்கு. அவங்க ஆண்டவரை அறியாத ஒரு குடும்பத்திலேருந்து வந்தவங்க. அவங்க ஆனால் ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. அவங்க ஹஸ்பண்டுக்கு இன்னும் தெரியாது. அவர் இல்லாத நேரங்களில் தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோன் பண்ணுவாங்க. எனக்கு ஃபோன் பண்ணி ஜெபித்துக்கிட்டே இருப்பாங்க. கடந்த நாட்களில் அவிதமாக ஜெபித்து கொண்டு இருந்த பொழுது அவங்களுக்கு வந்து மேலெல்லாம் ஏதோ அப்படியே மேலே ஏறுற மாதிரியெல்லாம் இருந்துச்சு. அது ஒரு சொன்னேன், இது சர்ப்பத்தின் ஆவி என்று சொன்னேன். அதே போல் அவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு மேலே அந்த அந்த பிசாசு வந்து இவங்களை பாம்பு மாதிரியே அப்படி இவங்களை பண்ண வச்சிருச்சு. உடனே அவங்க வீடியோ காலில் வந்தாங்க. அந்த ரூமில் அவங்க வீடியோ வச்சுட்டு என்கிட்ட ஜெபம் பண்ணுறாங்க. நானும் பில்லியும் தான் இருந்தோம். அப்போது ஜெபம் பண்ணால் அந்த நாக்கு இருக்குது பார்த்திங்களா, அதை அப்படி பண்ணுது. அந்த பாம்பு பண்ணும் பார்த்திங்களா, அந்த மாதிரி பண்ணுது. அதுக்கப்புறம் அவங்க மேலே இருந்த அந்த சட்டை, அந்த பாம்பு சட்டை உரிக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி எல்லாம் கையில் காலெல்லாம் எல்லாத்தையும் உதறி போடுது. அதுக்கப்புறம் கையில் இருந்ததான மோதிரம் அது எல்லாத்தையும் பிடுங்கி தூர போடுது. இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. ஏறக்குறைய ஒரு 3 hours இருக்கும். நானும் பில்லியும் ஜாம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொரு சேட்டையாக பண்ணி கடைசி அது விலகி போயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்க டெய்லி எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. இப்பயுமே எங்களுக்கு ஜாம் பண்ணுறீங்க, அவங்களும் சொல்கிறாங்க, நாங்கள் இந்தியாவுக்கு வருவோம், ஒரு நாளைக்கு வந்து உங்கள் சபையில் வந்து நாங்கள் சாட்சி சொல்லுவோம் அப்படின்னாங்க. சரி, இப்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ நம்முடைய ஜெபத்தை கேட்டு மற்ற இடங்களில் இருக்கிற குடும்பங்கள் விடுதலையாக்கப்படுகிறது. நம்முடைய குடும்பங்களில் பிரச்சனைகள் இன்னும் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. இந்த ஜெபம் தொடங்கின நாளிலிருந்து பிரச்சனை குறைஞ்சபாடு இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை புதுசாக வந்துகிட்டே இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், நம்ம இன்னும் அதிகமாக ஜெபம் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவனுடைய சமூகத்திலிருந்து அக்கினியை இறக்கி நம்முடைய ஜெப பலிபீடம் மறுபடியுமாக கட்டப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் நம்முடைய பலிபீடம் வீக்காக இருந்துடும், உடஞ்சி போயிடும். நிறைய வீட்டில் ஜெபமே இல்லை, குடும்ப ஜெபமே கிடையாது. குடும்ப ஜெபம் இல்லாத அந்த வீட்டில் பிசாசு தான் வந்து உள்ள ஆளுக்கு செய்வான். டைம் இல்லைன்னா சொல்லாதீங்க, டைமை ஏற்படுத்தணும். நம்ம காலையிலையும் ராத்திரியிலையும் நீங்கள் குடும்ப ஜெபத்தை செய்யணும் கண்டிப்பாக. இதை வந்து உங்களுக்கு ஒரு ஆலோசனையாக சொல்கிறேன். நிறைய குடும்பங்களில் அந்த பிரச்சனைகள் இன்னும் தீராத பிரச்சனைகளாக இருக்கிறது, இன்னும் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. நடக்க முடியாத சில காரியங்கள், திருமண தடைகள். அப்போது இவங்களுக்கு ஏன் இந்த தடை வருது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஜெபிக்க சொன்னால் அவங்க ஜெபம் பண்ணுறதே இல்லை. கேட்டால் ஜெபம் பண்ணுறீங்களா, ஜெபம் பண்ணுறோம் அப்படின்றாங்க. எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுவாங்க? இதை நம்ம ஒவ்வொன்றா தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தால் நம்ம மேலே அவங்களுக்கு ஒரு டென்ஷன் வந்துடுது. ஜெபம் பண்ணுறோன்னு பேசாமல் இருக்க வேண்டியது தானே. இவர் என்ன இன்னும் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறீங்க, எவ்வளோ நாளைக்கு ஜெபம் பண்ணுறீங்க, எப்படி ஜெபம் பண்ணுறீங்க, இந்த மாதிரிலாம் கேட்டுக்கிட்டே இருந்தால் அவங்களுக்கு இன்னும் டென்ஷன் அதிகமாகிடுது. அதனால் ஒரு சிலருக்கு நாங்கள் கேட்போம், அவங்க முகத்தை பார்த்தோன்னே அடுத்த கேள்வியை கேட்க வேணாம்னு நாங்களே பேசாமல் அமைதலாகிடும். ஏன்னா நம்ம கேட்குற கேள்விகள் அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் அவங்கள நம்ம தள்ளிடுறோம், பொய் பேச வச்சிடறோம். ஜெபம் பண்ணாதவங்க கூட நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் அப்படின்றாங்க. அப்புறம் இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க, நாங்கள் நிறையா நேரமாக ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறோம், ஆனால் எங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை மாறவே இல்லை, இன்னும் அதிகமாகிட்டே இருக்குது. ஆரம்பித்த நாளில் கொஞ்சமாக தான் இருந்துச்சு, ஜெபத்தை தொடங்கின உடனே இன்னும் அதிகமாகிட்டே இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஜெபத்தை இன்னும் அதிகப்படுத்தணும். ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணியிருப்பீங்க, பிரச்சனை அதிகமாகிடுச்சா 1/2 மணி நேரம் பண்ணுங்கள். பிரச்சனை அதிகமாகிடுச்சா 1 மணி நேரம் பண்ணுங்கள். பிரச்சனை அதிகமாகிடுச்சா 10 மணி நேரம் பண்ணுங்கள். 10 மணி நேரம் பண்ணால் அப்போ என் வேலை, நீங்கள் வேலை செஞ்சு என்னத்தை இதுவரை சமாளிச்சிருக்கீங்க? உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு சமாதானம் இல்லை. வேலைக்கு போய் பணம் கை நிறைய சம்பாதிக்கிறீங்க, உங்கள் வீட்டில் மீதி இருக்குதா? இல்லை, கடன் தான் அதிகமாக இருக்குது. ஏன்? அப்போது அந்த நேரத்தை அதிகப்படுத்தலாம் இல்லையா, ஜெப நேரத்தை? அந்த உணர்வே இல்லை. இதனால தான் வசனம் என்ன சொல்லுதுன்னா, என் ஜனங்களோ அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள். அப்போ நமக்கு ஒரு அறிவு வேணும். தேவன் யார், பிசாசு யார், அவன் நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் செய்கிறான், அவன் எப்படி உள்ளே வரான், தந்திரமாக உள்ளே வரான், நம்மளை ஏமாற்றுகிறான், வஞ்சிக்கிறான், இல்லைன்னா பயப்படுத்துகிறான்.
ஒரு வியாதியை குறித்து ஒரு பயம் கொடுக்குறான், குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, எதிர்காலத்தை குறித்து ஒரு பய உணர்வு வந்துடுது. அதை பயன்படுத்தி உள்ளே பிசாசு உள்ளே நுழைந்து அந்த குடும்பத்தை சீரழித்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கு இந்த தாக்கத்திலிருந்து நம்முடைய குடும்பங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இதற்காக தான் தேவன் இந்த நாளிலே நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். அந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. அப்போது நம்முடைய குடும்பத்தில் ஒரு ஒழுங்கின்மை இல்லை. கணவன் மனைவிக்கிடையே ஒரு ஒழுங்கின்மை கிடையாது. ஒழுங்கீனமான குடும்பமாக இருக்கிறது. நம்மளை பார்த்தா மற்றவங்க இவங்க கிறிஸ்தவ குடும்பம்னு நம்மளை பார்த்து சொல்லணுமே ஒழிய, இதெல்லாம் ஒரு கிறிஸ்தவ குடும்பமா அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்லக்கூடாது. எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் நம் நிமித்தமாக புறஜாதிகளுக்குள்ளே தூஷிக்கப்படுகிறது. அப்போ எப்படி நம்ம அவங்க ஆண்டவரை தெரிந்து கொள்ளுவாங்க? நீங்களும் நானும் மற்றவர்கள் வாசிக்கிற நிருபமாக நாம் இருக்கணும். நம்ம குடும்பத்தை பார்த்தா அவங்க தெரிஞ்சுக்கணும், அவங்க கிறிஸ்தவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையை தலைகீழாக இருக்கும் பொழுது யார் நம்மளை நம்பி யாருக்கிட்ட போய் நம்மளால் சத்தியம் சொல்ல முடியும்? இன்றைக்கி எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், குடும்பத்திலேயே எழுப்புதல் இல்லை. இதில் தேசத்தின் எழுப்புதலுக்காக ஜெபிச்சிட்டு இருக்கிறோம். தேசத்தின் எழுப்புதலுக்காக ஜெபிப்பது மிகவும் அவசியம். முதலாவது நம்ம ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஒரு எழுப்புதல் உண்டாகணும். அடுத்ததாக நம்முடைய குடும்பத்துக்குள்ளே ஒரு எழுப்புதல் உண்டாகணும். அதுக்கப்புறம் நம்முடைய தெருவில் ஒரு எழுப்புதல் உண்டாகணும். நம்முடைய ஊருக்குள்ளே ஒரு எழுப்புதல் உண்டாகணும். இப்படி தான் நம்ம அப்படியே கிராஜுவலாக போகணும். நம்ம குடும்பத்துக்குள்ளாரே எழுப்புதல் இல்லாமல் தேசத்தினுடைய எழுப்புதலுக்காக நீங்கள் மணிக்கணக்கில் ஜெபம் பண்ணாலும் உங்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் நிச்சயமாக கேட்கப் போவதே கிடையாது. மாறாக உங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை இன்னும் அதிகமாகிக்கொண்டே போயிட்டே இருக்கும். இதற்கு காரணமாக இருக்கிற பிசாசை நாம் எதிர்க்காமல் நம்மோடு உடன் பிறந்தவர்களை அல்லது பெற்றோர்களை அல்லது பிள்ளைகளை நாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்? பகையினர்களாக நம்ம பார்த்து அவங்கக்கிட்ட போராடிக்கிட்டே இருக்கிறோம். இனி எத்தனை காலத்திற்கு இந்த போராட்டம் நம்முடைய வாழ்க்கையில் நீடித்து கொண்டு இருக்க போகிறது? இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டாமா? இந்த நாளில் நாம் ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆனால் என் குடும்பத்துக்குள்ள தந்திரமாக வஞ்சகமாக உள்ளே நுழைந்திருக்கிறதான பொல்லாத ஆவியை நான் வெளியேற்றும்படியாக நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இல்லைனா எனக்குள்ளே வந்ததான பயத்தின் வழியாக எனக்குள்ளே உள்ளே நுழைந்திருக்கிறதான இந்த பொல்லாத ஆவியை இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு வெளியேறும்படியாக சொல்லுகிறேன் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அப்போது இந்த ஒழுங்கின்மை, முதலாவது இந்த ஒழுங்கின்மையை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அந்த ஒழுங்கின்மை எப்பொழுது இருக்கிறதுனா, தேவன் இல்லாத வாழ்க்கை ஒழுங்கில்லாத ஒரு வாழ்க்கையாக ஒரு குடும்பமாக மாறிவிடுகிறது. நிறைய வீட்டில் முன்னாடி வசனம் போட்டிருப்பாங்க, இயேசு கிறிஸ்துவே வீட்டின் தலைவர் என்று சொல்லி. ஆனால் வீட்டின் தலைவர் இயேசுவாக இருப்பதில்லை. அநேக குடும்பங்களில் மனைவிமார்கள் தான் தலைவர்களாக இருக்கிறாங்க. நிறைய குடும்பத்தில் கணவன்மார் தலைவர்களாக இருக்கிறாங்க. அவங்களும் சரியான தலைமை பொறுப்பில் உட்காருவதற்கு தகுதி இல்லாதவர்களாக மாறிவிடுகிறார்கள். அவங்க வாழ்க்கையில் காணப்படுகிற அடிமைத்தனத்தின் வல்லமைகள், பாவ காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத வழிகள் அந்த தலைவனுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் அந்த குடும்பம் எவ்விதமாக இருக்கும்? அந்த குடும்பத்தை யார் நடத்துவது? தேவனையும் நம்ம அனுமதிக்கிறது இல்லை, நாம்ளும் என்ன பண்ணுறது, நல்லவங்களாக மாறதும் கிடையாது. இது இவ்விதமாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத வரையிலும் நம்ம அப்படி இருந்தோம் பரவாயில்ல. இப்போ தேவனை தெரிந்து கொண்டிருக்கிறோம், தேவன் தான் என்னுடைய தேவன் என்று சொல்கிறோம், அவர் தான் என்னை ரட்சித்தார் என்று சொல்கிறோம், அவர் தான் என்னை அபிஷேகித்தார் என்று சொல்கிறோம். அவரால் ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் எவ்விதமாக சாட்சி உள்ளவர்களாக இருக்கிறோம் அப்படின்றத சற்று யோசித்து பார்க்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் இந்த காரியங்களெல்லாம் செஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக பாருங்கள், தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அவர் மாத்திரம் இல்லாமல் இருந்திருந்தா இந்த பூமி இன்னும் சீரழிவுக்குள்ளே போயிருக்கும். ஏற்கனவே வெறுமையும் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் மாறிவிட்டது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, அதற்கு மேலே தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியினுடைய அசைவாடல் இருக்கும் பொழுது
நம்ம கூட பரிசுத்த ஆவியான நெருக்கமான உறவில் இருக்கும் பொழுது நம்முடைய குடும்பத்தை எந்த பிசாசினாலோ, எந்த வியாதியினாலோ, எந்த மரணத்தினாலோ நம்மை பயப்படுத்தவே முடியாது. மாறாக நம்ம பார்த்தா பிசாசு பயப்படணும். இன்றைக்கி பிசாசை பார்த்து நாம் பயப்படுறோமா, நம்மளை பார்த்து பிசாசு பயப்படுதா? ஒரு கனவு வந்துடுச்சுன்னா போதும் பயந்துடுறோம். உடனே யாருக்கிட்ட கேட்கலான்னு சொல்லி நம்ம போய் கேட்குறோம். அவங்க பக்கத்து வீட்டில் போய் சொல்லலாம், இல்லைன்னா வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லலாம். அவங்க அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லுவாங்க. கடந்த நாட்களில் அருமையான தம்பி ஒருத்தர், அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அந்த தம்பி அவனுக்கு ஒரு அக்கா ஒருத்தர் இருக்கிறாங்க. அவங்க அக்காவுடைய கனவில் இறந்து போனதான அவங்க அம்மா கையில் 10 ரூபா, 20 ரூபா, 30 ரூபா, 50 ரூபா வச்சுருந்தாங்களாம். அந்த ரூபாயை எடுத்துக்கொண்டு போய் அந்த மகக்கிட்ட கொடுத்து, நீ உன் பிள்ளைங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்களாம். இந்த மகள் என்ன பண்ணிட்டாங்க, அம்மா காசு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிட்டாங்களாம். இந்த கனவை பார்த்துட்டு அந்த கனவை அந்த மகன் என்கிட்ட சொன்னார். அப்போ நான் சொன்னேன், அது நீ வாங்கக்கூடாது தம்பி. அதாவது என்னென்னா, அவங்கக்கிட்ட இருந்ததான பலவீனங்கள், அவங்கக்கிட்ட இருக்கிறதான நோயின் வல்லமைகள், இது எல்லாத்தையுமே அது என்ன பண்ணிடுது தெரியுங்களா, அந்த பிசாசு இந்த மகக்கிட்ட கொண்டாந்து நீ உன் பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணு, செலவு பண்ணு, இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுது. அப்போது இதை ஒருவேளை அந்த மகள் இது அறியாதவர்களாக இருந்து வாங்கி வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க அதை மறந்துடலாம், கனவை மறந்துடலாம். அதனால் பின் நாட்களில் அவங்க அம்மாவுக்கிட்ட இருந்ததான குணங்கள், அவங்க அம்மாவுக்கு இருந்ததான பலவீனங்கள், அவங்க அம்மாவுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டதான அந்த தீமைகள், இது எல்லாமே இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இதுலேருந்து மாறத்துக்கு என்ன பண்ணுறது நம்ம? அப்போ நம்ம என்ன பண்ணணும், எல்லா கனவுக்குமே ஒவ்வொரு அர்த்தம் இருக்கிறது. இந்த கனவுகள் வாழ்க்கையில் பிசாசு உள்ளே நுழைஞ்சி நம்முடைய வாழ்க்கையை கெடுத்து போட்டுடுறான். அப்போ நம்ம அதற்காக அதிகமாக ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. எந்த கனவை பார்த்தாலும் சரி, அந்த கனவுக்கு ஒரு அர்த்தம் இருக்குதுங்க. அப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே, இந்த கனவின் மூலமாக எனக்குள்ளாக வந்திருக்கிறதான தீமையான காரியங்களை இயேசுவின் நாமத்தில் நான் வேரோடு பிடுங்கெறிகிறேன். தேவன் எனக்கென்றும் என் குடும்பத்திற்கென்றும் நியமித்திருக்கிறதான நன்மைகளை நான் இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமானது. இதை செய்ய மறந்துருந்தீங்கன்னா இந்த நாளில் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கைக்குள்ளே வெறுமையாக்கி ஒழுங்கின்மையாக்கி, ஆண்டவரே, அந்த ஆழத்தின் மேலே இருள் காணப்படுவது போல் என் குடும்பத்து மேலே ஒரு வெளிச்சம் இல்லாதபடி இருக்கிறது. எந்த வழியில் போகிறதுனே தெரியல, இருள் இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில், என்ன பண்ணுறதுனே தெரியல. எங்கே போனாலும் ஒரே எதை திட்டாலும் அதில் ஒரு முடிவில்லாதபடி, ஒரு வளர்ச்சி இல்லாதபடி, ஒரு ஆசீர்வாதம் இல்லாதபடிக்கு என் வாழ்க்கை அடைபட்டு இருக்கிறது என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையின் மேலே இருள் இருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். அந்த இருள் மாற வேண்டும் என்று சொன்னால் வெளிச்சமாக்கிய இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் இருப்பாரானால் உங்களுடைய ஒவ்வொரு அடியும் நடையும் அவர் என்ன பண்ணுவார்னா உறுதிப்படுத்துவார். இது தெரியாததுனால தான் இன்றைக்கி பிசாசுடைய தந்திரத்தினாலே நீங்களும் நானும் வஞ்சிக்கப்பட்டு கஷ்டத்தோடு கவலையோடு இருக்கிறோம். இதிலிருந்து வெளியே வருவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்யும்படியாக நம்ம ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்பொழுது நாம் ஒரு சில காரியங்களை நான் ஜெபிக்க போகிறோம். நம்ம ஒரு ஜெபம் பண்ணலாம், சின்ன ஜெபம் பண்ண போகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்மை அவருக்காக அர்ப்பணிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலே கேட்கிறதான இந்த செய்தி நம்முடைய வாழ்க்கையவே மாற்றப் போகிறது, நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நன்றி சொல்கிறோம். தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்க போவோம். ஆண்டவரே, நாங்கள் ஏசப்பா உங்களுடைய ஆவியானவர் நீர் எங்களுடைய வாழ்க்கை மேலாக நீர் அசைவாடும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆவியானவரே, இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் மேல் தங்கிவிடும் என்று சொல்லி அவரை அழைக்கலாமா? ஆவியானவரே, எங்கள் மேல், எங்கள் குடும்பத்தின் மேல் நீங்கள் தங்கும்படியாக உம்மை நாங்கள் அழைக்கிறோம் ஆண்டவரே. இதுவரையும் எங்கள் மேல் தங்கி இருந்ததான இருள் விலகுவதாக ஆவியானவர் நீர் எங்கள் மேலே சூழ்ந்து கொள்ளும்படியாக இப்பொழுது ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரை எங்களையும் எங்களுடைய வாழ்க்கையும் குடும்பத்தையும் சூழ்ந்து பாதுகாக்கும்படியாக சொல்லுகிறோம். எங்களுக்கு வழி என்னன்னு தெரியல, எங்கெங்கேயோ போய் நடந்து கீழே விழுந்து அடிபட்டு ஆண்டவரே நாங்கள் இந்த மோசமான நிலைமையில் இருக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த
பரிசுத்த ஆவியானவரை எங்களையும் எங்களுடைய வாழ்க்கையும் குடும்பத்தையும் சூழ்ந்து பாதுகாக்கும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆவியானவரே, எங்களுடைய லக்கை பாதுகாக்கும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, நன்றி சொல்கிறோம். 3வது வசனத்தில், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் தேவன் சொல்கிறாரு, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. அப்போ இருளான நம்முடைய வாழ்க்கையில், இருள் சூழ்ந்திருக்கிறதான அந்த வாழ்க்கையில் இப்போ நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, எசப்பா நீங்கள் வெளிச்சமாக வாங்க. ஏன்னா இந்த உலகத்திற்கு அவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறார், உலகத்தின் வெளிச்சமாக இருக்கிறார். நம்மையும் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கும்படியாக தான் கர்த்தர் நம்மை மாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ நம்ம சொல்லுவோமா இந்த வசனத்தை வைத்து, தேவனே எங்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லி நீங்கள் சொல்லுங்க. ஆண்டவரே, இருண்டு போயிருக்கிற எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாகும்படியாக நாங்கள் இப்பொழுது உங்களுடைய சமூகத்தில் வந்து நின்று ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தில் வெளிச்சத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, தேவ சமூகத்தை அக்கினி எங்கள் மேல் உங்களுடைய வல்லமையினாலே எங்களை நிரப்பும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே, தேவ சமூகத்து அக்கினியே எங்களை உம்முடைய வல்லமையினால் இயேசுவின் நாமத்தினாலே நிரப்புவீராக. நாங்கள் வெறுமையாக்கப்பட்ட பாத்திரமாக இருக்கிறோம். எங்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் நீர் இப்பொழுது நிரம்பி வழியும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததா, நம்முடைய சத்தம் தேவனுடைய சத்தத்தினாலே நிரப்பப்பட வேண்டும். நம்முடைய சத்தம் எப்போ பார்த்தாலும் ஐயோ அம்மான்னு தான் இருக்குது, அப்படி சொல்லக்கூடாது. தேவனுடைய சத்தம் என்னுடைய சத்தமாக மாற வேண்டும். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளை நான் சொல்லணும். என் வாழ்க்கையில் நான் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னால் என் வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாக கடவுது, வெளிச்சம் உண்டாகணும். வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே வெளிச்சம் உண்டாகும். அப்போ நம்ம விசுவாசிக்கணும். அந்த வார்த்தையை தேவன் சொன்னது போல நீங்களும் நானும் தைரியமாக சொல்லணும். அதற்கு நம்முடைய சத்தம் கர்த்தருடைய சத்தமாக மாற வேண்டும். சொல்லுவோமா, ஆண்டவரே என்னுடைய சத்தத்தை இயேசுவே உங்களுடைய சத்தத்தினாலே நிரப்புவீராக. என்னுடைய வார்த்தையை உமக்கு பிரியமுள்ள வார்த்தையாக நீங்கள் மாற்றும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருண்ட பகுதி இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கை வெற்றி பெற வேண்டும் என்றால் கர்த்தாவே உங்களுடைய சத்தம் எங்களுக்கு தேவைப்படுகிறது ஆண்டவரே. நாங்கள் இதுவரையிலும் தோல்வியே பார்த்துக்கிட்டே இருந்தோம், பயத்திலே இருந்துகிட்டே இருந்தோம். எங்களுடைய பயத்தை நீக்கும்படியாக உங்களுடைய வார்த்தையினாலே நீர் எங்களை நிரப்பும்படியாக, தேவனே உமக்கு பிரியமுள்ள வார்த்தைகளை நாங்கள் பேசும்படியாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் உமக்கு பிரியமாய் இருக்கும்படியாக இந்த நாட்களில் ஆண்டவரே என்னுடைய வாயின் வார்த்தைகள் உங்களுடைய வார்த்தைகளாக மாறட்டும் ஆண்டவரே. எங்க மேல கர்த்தாவே பிரியம் வைத்து எங்களுடைய வார்த்தையை உம்முடைய வார்த்தைகளாக மாற்றுவீராக. நாங்கள் பேசுகிற வார்த்தைகள் தேவனுக்கு பிரியமுள்ள வார்த்தைகளாக பேசும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களுடைய நாவை நீங்க ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே, எங்களுடைய நாவை நீங்க ஆளுகை செய்யுங்க. இதுவரை நாங்கள் பேசினதான எல்லா தீமையான வார்த்தைகளும் இயேசுவின் நாமத்தினால் எங்களுடைய வாழ்க்கை விட்டு விலகுவதாக. நாங்கள் விதைத்ததான தீமையான விதைகளை வேரோட பிடுங்கெறிகிறோம் ஆண்டவரே. தேவரீர் உம்முடைய வார்த்தைகளினால எங்களுடைய வாயின் வார்த்தைகளை நீங்க நிரப்பும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சங்கீதம் 29ஆம் அதிகாரம், சங்கீதம் 29ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 29 4-5 வசனங்களை வாசிக்கலாம். 686வது பக்கத்தில் இருக்குது. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது, கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். நம்ம மறுபடியும் சொல்லலாமா? கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது, கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். 7வது வசனம், கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். 8வது வசனம், கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். கர்த்தர் என்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவளை ஆசீர்வதிப்பார். இதுதான் கர்த்தருடைய சத்தத்தினுடைய வல்லமை.
ஆகவே நாம் பேசுகிற சத்தம் அல்ல, கர்த்தர் நம்ம மூலமாக பேச வேண்டும். கர்த்தராவே நீங்கள் இந்த நாட்களில் எங்கள் மூலமாக நீங்கள் பேசுங்க, எங்கள் மூலமாக எங்களுடைய குடும்பத்துக்கு நீங்கள் ஆலோசனை சொல்லுங்கள் ஆண்டவரே. நாங்கள் மனுஷ சத்தத்தை கேட்டோம் ஆண்டவரே, மனுஷனுடைய சத்தத்தை நம்பி நாங்கள் ஏமாந்து போயிட்டோம். இந்த நாட்களில் உங்களுடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவரே நாங்கள் பிழைக்கும்படியாக இப்பொழுது நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுடைய குடும்பத்தின் சூழ்நிலைகளை மாற்றுங்க பரிசுத்த ஆவியானவரே. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே, அந்த சத்தத்தினால எங்கள் வீட்டில் இருக்கிற பலவீனங்கள் மாறுமே, எங்களுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் மாறுமே, எங்களுடைய வீட்டில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் மாறுமே ஆண்டவரே. உங்களுடைய சத்தத்தின் மூலமாக நீர் எங்களோடு பேசும்படியாக நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாம் இந்த நேரத்தில் இந்த வார்த்தைகள் மூலமாக ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் உடனடியான ஒரு மாறுதலை பெற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை சத்தம் நமது சத்தத்தை மூடி மறைத்து கொள்ளும்படியாக நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். ஆண்டவரே, உங்கள் சத்தம் தான் எங்கள் வாழ்க்கையை முழுசுமாக நிரம்பணும் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தில் எல்லைகளில் தேவனுடைய சத்தம் மாத்திரம் தான் கேட்கப்படணும். மற்ற அந்நியர்களுடைய சத்தத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. அந்நியர்களுடைய சத்தத்தை அறியாதபடியினாலே தேவனுடைய சத்தத்தை அறிந்தவர்கள் தேவனை பின்பற்றுவார்கள். தேவனுடைய சத்தத்தை அறியாதவர்கள் அந்நிய சத்தத்தை கேட்டு அதற்கு பின் செல்வார்கள். அவருடைய முடிவு மோசமான முடிவாக மாறிடும். அந்நியர்கள் அவர்கள் ஏமாற்றுக்காரர்கள். அந்நியர்கள் நம்மை திசை திருப்புவார்கள். அந்நியர்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நன்மைகளை திருடி கொள்வார்கள். அந்நியர்கள் நம்முடைய செல்வத்தை திருடி கொள்வார்கள். அந்நியர்கள் நம்முடைய சுகத்தை திருடி கொள்வார்கள். கர்த்தரோ நமக்கு புது பலனையும் புது ஜீவனையும் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாட்களிலே நாம் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. பூமியானது ஒழுங்கின்மையாக இருந்தது அப்படின்னா நிறைய குடும்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிசாசு மந்திர காரியங்கள் நம்மை உடைத்து வளைத்து கர்த்தர் நம்மை ஒரு நோக்கத்தோடு நம்மை உருவாக்கி இருக்கிறார். ஆனால் அந்த நோக்கம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற முடியாதபடிக்கு என்ன பண்ணிடுச்சு, பிசாசு நம்மை ஒழுங்கின்மையாய் மாற்றியிருக்கிறது. நேராக இருக்க வேண்டியதான நம்ம வளைஞ்சிருக்கிறோம். இருளில் இருக்க வேண்டியதான நாம் வெளிச்சத்தில் இருக்க வேண்டியதான நாம் இருளில் நடந்து கொண்டிருக்கிறோம். அப்போது ஒழுங்கின்மை என்கிறதான ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. இந்த நாளிலே இந்த புதிய மாதத்தில் சிலருடைய வாழ்க்கை குழப்பம் நிறைந்ததாக இருக்கிறது. நிறைய பேருடைய வாழ்க்கையில் குழப்பம்தான் இருக்குது. இந்த மாதம் எப்படி முடியுமோ, நான் சம்பாதிக்கிற பணம் எனக்கே பத்தலையே, என் பிள்ளைக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்குது, திருமணத்தை விதமாக நடத்துறது, கடன் வாங்கிட்டேன்னா அதை எப்படி கடனை கட்டுறது, இப்படின்னு ஒரு குழப்பத்துக்குள்ளே இருக்கலாம். குழப்பமெல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னால் இயேசுவை உங்களுடைய தெய்வமாக நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். உங்களுடைய ஜெபம் அக்கினியால் நிறைந்த ஜெபமாக மாற வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த குழப்பம் இன்னும் அதிகமான குழப்பமாக தான் மாறிவிடும். நம்முடைய குடும்பம், நிறைய குடும்பங்கள் துண்டு துண்டாக உடைக்கப்பட்டிருக்கிறது. தேவ கரம் செயல்பட்டு நம்முடைய குடும்பத்தை சீராக்கும்படியாக தேவனுடைய கரத்தில் நம்முடைய குடும்பத்தை அர்ப்பணிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அழகற்று போயிட்டோம். அழகுள்ளவர்களாய் கர்த்தர் நம்மை படைத்தார். ஆனால் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணிட்டோம், அழகில்லாதவர்களாய் மாறிட்டோம். நம்முடைய குடும்பத்தை நேசிப்பதற்கு ஒருத்தரும் நம்ம குடும்பத்தை நேசிப்பதில்லை. காரணம் தெரியுங்களா, அவங்களுடைய பார்வையில் நீங்களும் நானும் அழகற்றவர்களாக இருக்கிறோம். ஆனால் நம்மை நேசிப்பதற்கு யாரும் கிடையாது. பிசாசு தந்திரமாக நம்முடைய அழகான நம்முடைய ரூபத்தை, குடும்பத்தை அழகற்ற குடும்பமாய் மாற்றியிருக்கிறான். கர்த்தரிடத்தில் கேட்போம், அழகில்லாத எனக்கு தேவனை நீரே என்னுடைய அழகாக மாறுங்க ஆண்டவரே. நிறைய பேருக்கு ஒரு கவலை, நான் ரொம்ப கருப்பாக இருக்கிறேன், நான் இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன்னு. அழகாக கருப்பாக இருந்தாலும் நான் அழகாக இருக்கிறேன் என்று சொல்லி உன்னத பாட்டில் ஒரு வசனம் இருக்குது. நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே நான் கருப்பாக இருந்தாலும் நான் அழகாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம கலரை பார்த்து யாரும் நமக்கு மார்க் போட தேவையே இல்லை. ஆண்டவர் நம்மளை உண்டாக்குனார், ஒரு நோக்கம் இல்லாமல் உண்டாக்கலை. மற்றவங்கள பார்த்து கொஞ்சம் வெள்ளையாக இருக்கிறாங்களேன்னு நீங்கள் அவங்கள பார்த்து அவங்ககிட்ட போய் பொறாமப்பட வேண்டாம். ஆண்டவரே அவங்கள வெள்ளையாக படைச்சிருக்கீங்க, என்ன அழகாக கருப்பாக படைச்சிருக்கிறீங்க ஆண்டவரே, அதுக்காக உங்களுக்கு நன்றின்னு ஆண்டவருக்கு சொல்லணும். ஹல்லேலூயா. தாழ்மையில் இருந்ததான நம்மை கர்த்தர் நினைத்திருக்கிறார். அழகற்று இருந்ததான நம்மை கர்த்தர் அழகாக்கி மாற்றியிருக்கிறார். காரணம், நம்ம குடும்பத்தின் மேலே ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் அசைவாடுதல் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒழுங்கின்மை இருக்காது, ஒழுங்காக மாறும். ஹல்லேலூயா.
நிறைய பேர் எதற்காக நான் வாழணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறோம். எதற்காக இனி நான் வாழணும், நான் இருந்து யாருக்கும் பிரயோஜனமே கிடையாது, என்னை எல்லோரும் வெறுக்கிறாங்க, யாரும் என்னை நேசிக்கிறதுக்கு யாரும் இல்லையேன்னு சொல்லி பிசாசு உங்கள் காதில் வந்து பேசுவான். அந்த வார்த்தையை நீங்கள் அதிகமாக கேட்க 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 அது ரொம்ப அதிகமாகி நீங்கள் தனிமையாக இருக்கிறீங்க, நீ பேசாமல் தூக்கு போட்டு சாவு அப்படின்னு சொல்லி அடுத்த சத்தம் வரும். இந்த சத்தம் வரத்துக்கு முன்னாடி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கர்த்தருடைய சத்தத்தை நீங்களும் நானும் கேட்க போகிறோம். ஆண்டவரே, என் குடும்பத்துக்காக நீங்கள் வைத்திருக்கிறதான அந்த உன்னதமான திட்டத்தை, அந்த சத்தத்தை கேட்கும்படியாக நான் வந்திருக்கிறேன். என் குடும்பத்து மேலே இருக்கிற அந்த ஒழுங்கின்மை இயேசுவின் நாமத்தினாலே என்னை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறேன் என்று சொல்லி நாம் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் இந்த செய்தியின் முடிவில் நீங்கள் தேவனின் மகிமையால் நிரம்ப போகிறீர்கள். இந்த செய்தியை கேட்டு முடிவில் நீங்கள் தேவனுடைய மகிமையினால் கர்த்தர் உங்களை நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையை இந்த செய்தியின் மூலம் நீ அழகாக மாறப்போகிறாய் என்று சொல்லலாமா? என்னுடைய வாழ்க்கையை அழகற்று இருந்ததான என்னுடைய வாழ்க்கையில் என்னை அழகுள்ளவனாய் மாற்றுவதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லலாமா? ஹல்லேலூயா. துண்டு துண்டாக உடைக்கப்பட்ட என்னுடைய வாழ்க்கை தேவனுடைய விரலினாலே சீரமைக்கப்பட போகிறது. அதற்காக ஸ்தோத்திரம். பிசாசினாலே துண்டு துண்டாக உடைக்கப்பட்ட என்னுடைய வாழ்க்கை தேவனுடைய விரலினாலே சீரமைக்கப்படுவதற்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. மந்திர சூனிய வல்லமையினால் உடைக்கப்பட்டிருக்கிற என்னுடைய குடும்பம், என்னுடைய லக்கு இயேசுவின் நாமத்தினாலே சீரடைவதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லலாமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய வலதுகரம் இப்பொழுதே வெளிப்பட்டு உடைந்து போனதான உங்களுடைய வாழ்க்கையை சரி செய்ய போகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வலது கரத்தை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே, உங்களுடைய வலது கரம் என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற எல்லா உடைப்புகளையும் சரி செய்து அழகற்று இருக்கிறதான என்னுடைய வாழ்க்கையை அழகுள்ள ஒரு குடும்பமாக என்னை மாற்றுவதற்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அடுத்ததா அந்த பூமியானது ஒழுங்கின்மையாக இருந்தது. அடுத்ததா வெறுமையாக இருந்தது. நிறைய பேருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அது வெறுமையாக இருக்கிறது, அர்த்தமற்றதாக இருக்கிறது. உதவி செய்கிறவர்கள் யாரும் இல்லாத நிலையில், கைவிடப்பட்ட நிலையில் வெறிச்சோடி காணப்படுகிறோம். காரணம், நம்முடைய வாழ்க்கை வெறுமையாக்கப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறாரு. அவரை உறுதியாக பிடித்துக் கொள்வோம். ஆண்டவரே, வெறுமையாக்கப்பட்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கையை நிரம்பி வழிகிற பாத்திரமா என்னை மாற்றும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. கர்த்தாவே, என் குடும்பம் வெறுமையாக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய தொழிலில் ஒரு வெறுமை இருக்கிறது, பிள்ளைகள் இருந்தாலும் வெறுமையாக்கப்பட்ட வீடாக இருக்கிறது, மனைவி கணவன் இருந்தாலும் இல்லாதது போல வெறுமையாக்கப்பட்டிருக்கிறது. காரணம், பிசாசினாலே வெறுமையாக்கப்பட்டிருக்கிறதான குடும்பம். அதற்கு மேலே ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறாரு. அவரை அழைக்க போகிறோம். ஆண்டவர், வெறுமையாக்கப்பட்டிருக்கிற என் குடும்பத்தின் மேலே ஆவியானவர் நீர் அசைவாடுவீராக, அசைவாடுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஆவியானவரை நீர் அசைவாடும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தற்சமயம் எல்லாம் வெறுமையா இருக்கலாம், பணம் இல்லாத பாக்கெட்டாக இருக்கிறது, வரவு இல்லாத நிலையில் இருக்கிறோம், சாட்சியற்ற நிலையில் இருக்கிறோம், வீட்டில் எந்த ஒரு பொருளும் இல்லாத நிலையில் வெறுமையாக்கப்பட்டிருக்கிற மூளை பகுதி, வெறுமையாக்கப்பட்டிருக்கிறதான தொழில், எந்த ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் இல்லாத நிலைமை, இந்த மாதத்திலையும் எந்த ஒரு வாக்குத்தத்தமும் நிறைவேறாத நிலை, எதையும் நம்பி செல்ல முடியாத நிலை, எதிர்காலமே சூனியமாக காணப்படக்கூடிய நிலைமை அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. இந்த வெறுமையாக்கப்பட்டிருக்கிற இந்த வாழ்க்கையை மாற்றும்படியாக இப்பொழுது நாம் தேவ ஆவியானுடைய ஒத்தாசை கேட்க போகிறோம். ஆவியானவரை, நீங்கள் எங்கள் வாழ்க்கையை வந்து நிரப்புங்க ஆண்டவரே. வெறுமையாக்கப்பட்டிருக்கிற எங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நிரப்புங்க ஆண்டவரே. வெறுமையாக்கப்பட்டிருக்கிற எங்களுடைய எல்லையை நீங்கள் நிரப்புங்க ஆண்டவரே. வெறுமையாக்கப்பட்டிருக்கிற எங்களுடைய ஆண்டவரை பணப்பை இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படுவதாக, ஆசீர்வதிக்கப்படுவதாக. என் குடும்பத்தை வெறுமையாக்கி கொண்டிருக்கிற பொல்லாத ஆவியே, இயேசுவின் நாமத்தினாலே எல்லையை வெளியே போ என்று சொல்லுகிறேன். ஆவியானவர், நீர் எனக்கு ஒத்தாசையாக இருந்து நாங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற பரிசுத்த ஆவியானவரே, நீர்தாமே இந்த நேரத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் செயல்படும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்னும் சிலர் சொல்றாங்க, நான் ஏன் இன்னும் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. நான் இருக்கிறதே வேஸ்ட்டு, நான் எதற்கும் லாய்க்கு இல்லாதவன், எதற்கும் தகுதி இல்லாதவன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறோம். அப்படி இல்லை. ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்ய உங்கள் அருகிலேயே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை நீங்கள் கூப்பிடணும், அவரை நீங்கள் அழைக்கணும். அவரை நீங்கள் அழைக்கும் பொழுது அவர் உங்கள் இடத்துல வந்து உங்கள் மேல் இருக்கிறதான அவனுடைய நுகத்தை உடைத்து போட்டு உங்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய சித்தத்தை உங்கள் மேல் வைப்பார். ஹல்லேலூயா. அவருடைய நுகம் லகுவாய், அவருடைய சுமை லகுவாய் இருக்கிறதா. ஆகவே இந்த நாளில் பிசாசினாலே நம்ம மேலே வைக்கப்பட்டிருக்கிற அந்த நுகங்கள் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினாலே
உடைக்கப்படும்படியாக சொல்லி ஜெபிக்கலாமா? எங்கள் மேல் பிசாசினால் வைக்கப்பட்டிருக்கிற நுகங்கள் பரிசுத்தாவுடைய வல்லமையினால் உடைக்கப்படும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இது ஒரு காலத்தில் பூமியை வெறுமையாக்கி கொண்டிருந்ததான வாழ்க்கை, அதில் கொண்டிருந்ததான திருடி சென்றதான அநேக சக்திகள் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் திருடி கொண்டு போயிருக்கிறது. பூமியை ஆண்டவர் நல்லதாக தான் உண்டாக்குனார். ஆனால் பூமி என்ன பண்ணிட்டான்? அவன் வெறிச்சோடி பண்ணிட்டான், வெறுமையாக்கிட்டான். அதே ஆவி தான் இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே நாம் இப்பொழுது சொல்லுவோம், ஆண்டவரை, என் வாழ்க்கையை வெறுமையாக்கி கொண்டிருக்கிற பொல்லாத ஆவியின் வல்லமையிலிருந்து என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் பாதுகாக்கும்படியாக உம்முடைய கரத்தில் நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் இப்பொழுது அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவ சமூகத்து அக்கினியே, எனக்கு விரோதமாய் வந்து என்னிடத்திலிருந்து திருடி சென்றிருக்கிற ஆவி மண்டலத்தில் இருக்கிற திருட்டு ஆவியின் மேலே நீர் கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக நம்ம திருப்புவோம். பிசாசுக்கு விரோதமாக பரிசுத்த ஆவியானவர் விரைந்து வந்து கொடியேற்றுகிறவராக இருக்கிறார். சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் ஆவியானவர் விரைந்து வந்து கொடியேற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் வெள்ளம் போல பிரச்சனைகள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் விரைந்து வந்து கொடியேற்றக்கூடியதான ஆவியானவரை நீங்களும் நானும் அழைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி கொடியை அவர் நிலைநாட்ட போதுமானவராக இருக்கிறார். ஆவியானவரை நம்ம கூப்பிடுவோம். ஆண்டவரே, வெறுமையாக்கப்பட்டிருக்கிற ஒழுங்கில்லாமல் ஆக்கப்பட்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கையில் நீங்க வந்து வெற்றி கொடியை ஏற்றும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவமானமும் நிந்தைகளும் இருக்குது ஆண்டவரே. அதெல்லாம் மாறணும்னா நீங்க எங்க குடும்பத்துக்குள்ள நீங்க வெற்றி கொடியாக நீங்க வரணும் ஆண்டவரே. எங்களுடைய எல்லைகளுக்குள்ள நீங்க வெற்றி கொடியாக வரணும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால எங்கள் மேல் வெற்றி கொடி பறப்பதாக ரபாபாரா துரானியா சந்தோரைன மெருக துரானியாசியா. ஹல்லேலூயா. என் குடும்பத்தின் வழியாக நற்காரியங்களை திருடி சென்றிருக்கிற தீமையான ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிந்து போவதாக என்று சொல்லலாமா? எங்க குடும்பத்தின் வழியாக நற்காரியங்களை திருடி சென்றிருக்கிற தீமையான ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிந்து போவதாக. எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற நற்காரியங்களை திருடி சென்றிருக்கிறதான தீமை செய்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிந்து போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய அஸ்திபாரத்திலிருந்து எதிராக எழுப்பி கிரியை செய்கிற மாந்திரிக வல்லமைகள் அழிந்து போவதாக. மாந்திரிக சக்திகள், சூனிய சக்திகள் இயேசுவின் நாமத்தினாலே அஸ்திபாரத்திலிருந்து வெளியேறுவதாக. ஹல்லேலூயா. ரபாபாரா துரானியா சந்தோரேனியா. என்னிடத்திலிருந்து வெளியேறிய அனைத்து நற்கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினாலே திரும்பி வருவதாக. நம்மிடத்திலிருந்து திருடி செல்லப்பட்ட எல்லா நன்மைகளும் இயேசுவின் நாமத்தினாலே திரும்பி வரும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ சமூகத்து அக்கினி எங்களுக்குள்ளாக இறங்கி வந்து எங்களுக்குள்ளாக இருக்கிற அனைத்து விதமான அந்நியர்களையும் சுட்டெரித்து சாம்பலாக்கி போடும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவ சமூகத்து அக்கினி இறங்கி வந்து எங்களுக்குள்ளாக அனைத்து காரியங்களையும் திருப்பி தருவதாக. ஒழுங்கில்லாமல் இருக்கிற எங்களுடைய குடும்பத்தை ஒழுங்குபடுத்தும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். வெறுமையாக்கப்பட்டிருக்கிற எங்களுடைய குடும்பத்தை நிரம்பி வழிகிற குடும்பமாய் கர்த்தர் மாற்றும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவ மகிமை எங்களை நிரப்புவதாக. சொல்லலாமா? தேவ மகிமை எங்களை நிரப்புவதாக. தேவனுடைய மகிமை எங்களுடைய எல்லைகளில் நிரம்பும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரலோகத்தின் அழகு என்னை நிரப்புவதாக. பரலோகத்தின் அழகு என்னை மூடி மறைத்துக் கொள்வதாக என்று சொல்லலாம். ஹல்லேலூயா. ரபாபாரா துரானியா சந்தோரேலே மேரே கதுரானியாசியா. பிதாவே, ஒரு விசை என்னுடைய வாழ்க்கையை ஏதேன் தோட்டத்தை போல மாற்றுவீராக. ஹல்லேலூயா. வறண்டு போயிருக்கிறதான வனாந்தரமாய் காணப்படுகிற நம்முடைய வாழ்க்கையை ஏதேன் தோட்டத்தை போல மாற்றக்கூடிய வல்லமை கர்த்தருடைய வார்த்தையில உண்டு. ஹல்லேலூயா. அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும் நம்முடைய வனாந்தரமான வாழ்க்கை ஏதேன் தோட்டத்தை போல மாறும். ஹல்லேலூயா. இப்பொழுது அவருடைய வார்த்தைக்காக நாம் வந்திருக்கிறோம். கர்த்தாவே, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஏதேனை போல எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே. ஏதேனின் அழகு எங்களுடைய வாழ்க்கையில காணப்படும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, வெளிச்சம் இல்லை, நடக்கிறதுக்கு வழி தெரியல, எந்த பாதையில் போகிறதுன்னு தெரியல, யாருக்கிட்ட போய் உதவி கேட்கறதுன்னு தெரியல. காரணம், நம்ம மேலே இருள் இருக்கிறது. அந்த இருளின் வல்லமை நீங்க வேண்டும் என்று சொன்னான். ஆவியானவரை நீங்களும் நான் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக அழைக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒளியற்ற தன்மை, பாதை தெரியாத சூழ்நிலை, பிரகாசம் இல்லாததான சூழ்நிலை, குழப்பமான சூழ்நிலை, எல்லாவற்றையும் எழுது போனதான சூழ்நிலை, அடிப்படையான பொருள் எளிதில் உடைந்து போகாத இருளில் மறைந்து இருக்கிறது. பார்வையற்ற நிலைமை, குருடு, கண்ணிருந்தும் கண்ணு தெரியாதவர்கள் போல இருக்கிறோம். காரணம், இருள் இருக்கிறது.
அந்த இருள் இயேசுவின் நாமத்தினாலே நம்மை விட்டு மாறும்படியாக நம்ம சொல்லி ஜெபிக்கலாமா? இருளின் அதிகாரமே எங்களுடைய வாழ்க்கையை விட்டு எங்களுடைய மேலிருந்து தேவ சமூகத்து வெளிச்சத்தினால் விலகி போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் காணப்படுகிற இருள் தேவ சமூகத்து வெளிச்சத்தினால் விலகி போவதாக எங்களுடைய வாழ்க்கையில் செயல்பட்டு வருகிற இருளின் காரணிகளே இயேசுவின் நாமத்தில் தேவ சமூகத்து அக்கினி மூலமாய் எரிந்து போவதாக. ஹல்லேலூயா. ஆவியானவரே எங்கள் மேலே அசைவாடுவீராக. ஆவியானவரே எங்கள் மேலே அசைவாடுவீராக. மரியாளின் வயிற்றிலே இயேசுவை உருவாக்கிய வல்லமை என்னுடைய வாழ்க்கையில் எல்லா நற்காரியங்களையும் உருவாக்குவதாக. ஹல்லேலூயா. மரியாள் ஒரு ஆணோடு சேராதபடி அவளுக்கு சடுதியாக அவளுடைய கர்ப்பம் அடைந்தாள். காரணம் என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் அவள் மேல் வந்து நிழலிட்டார். அப்போது அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமில்லாத நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் வரணும்னா பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக செயல்படும் பொழுது மரியாளுக்கு கர்ப்பம் அடைந்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதங்களை பெற்றெடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் இல்லாத சூழலில் இருக்கலாம், ஆனால் ஆவியானவர் நமக்குள்ளாக இறங்கி வரும் பொழுது ஆசீர்வாதம் இல்லாத நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை உண்டாக்கக்கூடிய தேவன் அவர். சமாதானம் இல்லாத குடும்பத்தில் சமாதானத்தை கொடுக்கக்கூடிய ஆவியானவர், சமாதானத்தை கொடுக்கக்கூடிய ஆவியானவர், இருளிலே வெளிச்சத்தை உண்டாக்கக்கூடிய ஆவியானவர் இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் சடுதியில் இறங்கி வந்து எல்லா நற்காரியங்களையும் உருவாக்கும்படியாக சொல்லி ஜெபிக்கலாமா? ஆவியானவரே, நீர் மரியாளின் வயிற்றிலே இயேசுவை உருவாக்கின வல்லமை எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நற்காரியங்களையும் உருவாக்குவதாக. ஹல்லேலூயா. ஓ ரபாபாரா ஒடைந்து போயிருக்கிற எங்களுடைய எதிர்காலம் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக சீர் செய்யப்படுவதாக. எதிர்காலத்தை குறித்து நமக்கு ஒரு நம்பிக்கை இல்லாதபடி இருக்கிறோம். அந்த நம்பிக்கை கொடுக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து அவர் ஒரு நல்ல நம்பிக்கையை உங்களுக்கு கொடுக்கிறாரு. உங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கலாம், கர்த்தர் ஒரு வேலையை கொடுக்க போகிறாரு. ஹல்லேலூயா. ரபாபாரா துரானியா ஷாந்தோரேலே மேரே கத்துரானியா ஷாராலியா துரு. அது அநேகருடைய பார்வைக்கு அது ஒரு பெரிய அற்புதமாக காணப்பட போகிறது. உங்களுடைய வேலையில கர்த்தர் செய்ய போகிறதான ஒரு காரியம் இருக்கு பாருங்க, அது ஒரு அதிசயமான காரியமாக எல்லாரும் உங்களை திரும்பி பார்க்க போறாங்க. உங்களுடைய குடும்பத்தில் ஏளனமாய் பார்த்தவர்கள் உங்களை தேடி வர போகிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் நிழலிட்டு உங்களுடைய வேலையில ஒரு பெரிய காரியத்தை செய்கிறார். ஹல்லேலூயா. ஓ ரபாபா ரதுலானியா ஷாந்தோரேனே மேரே கதுலானியா ஷாந்தோரேனியா. உங்களுடைய குடும்பத்தில் சமாதானத்தை கொடுக்கக்கூடிய ஆவியானவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒடிந்து போயிருக்கிற உங்களுடைய எதிர்காலம் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக சீர் செய்யப்படுகிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உயிர்த்தெழுந்த வல்லமை சாவுக்கு ஏதுவான உங்களுடைய சரீரத்தை புதுப்பித்து புது உயிரை தரப்போகிறது. உலர்ந்து போயிருக்கிற எலும்புகள் தேவனின் ஆவியானவர் மூலமாக உயிரடைய போகிறது. ஹல்லேலூயா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று ஒரு பெரிய சேனையாய் மாறுவது போல ஒன்றுக்கு உதவாது இருந்ததான உங்களுடைய குடும்பத்தை அந்த குடும்பத்திலேயே உங்களை ஆசீர்வாதமான ஒரு குடும்பமாக எழுப்பி நிறுத்த போகிறார். இது கர்த்தருடைய வார்த்தை. இது அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, அவர் மனமாற மனுபுத்தனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ? ஹல்லேலூயா. நம்முடைய ஜெப குறைவு தான் இதற்கு காரணம். கர்த்தரிடத்தில் மன்றாடி கேட்போம், ஆண்டவரே என் மேலே நீர் அசைவாடி ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை புதிதாக மாற்றுக ஆண்டவரே, என் வாழ்க்கையை செழிப்புள்ள வாழ்க்கையா மாற்றுக ஆண்டவரே, என் வனாந்தர வாழ்க்கைக்கு ஒரு முடிவு உண்டாக்கும்படியாக நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இருளின் ராஜ்யத்தின் வல்லமை மூலம் எங்களுக்குள்ளாக ஏற்பட்டிருக்கிற எல்லா விதமான பாதிப்புகளும் இயேசுவின் நாமத்தினாலே சீர் செய்யப்படுவதாக. பரலோக அக்கினி எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே கிரியை செய்யும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எசபா, இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு கொடுத்ததான இந்த விடுதலைக்காக நன்றி. இந்த வார்த்தைகளை கேட்டு இந்த சத்தியத்தை கேட்டிருக்கிறதான உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு புதிய காரியத்தை தோன்ற செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. அது இப்பொழுதே தோன்றுவதற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதன் மேலே தேவனுடைய இரத்தத்தினாலே நாங்கள் மூடி முத்திரை போடுகிறோம். அந்த காரியத்தை எந்த தீமையான காரியங்கள் எங்கள் எடுத்து திருடி சென்று விடாதபடிக்கு, வெறுமையாக்கி விடாதபடிக்கு, ஒழுங்கின்மையாய் வெறுமையை மாற்றப்பட்டதான அந்த பூமியின் மேலே ஆண்டவரே ஆவியானவர் நீர் அசைவாடி அந்த காரியங்களை நீங்க ஒழுங்கு செய்தீங்களே. இருள் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்ன உடனே வெளிச்சம் உண்டாயிற்று. அதே போல எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை பார்த்து வெளிச்சம் உண்டாக கடவுது என்று நீங்க சொல்லுகிற வார்த்தைகளுக்காக நன்றி. அதன்படி எங்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுத்ததற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் இங்கு வந்திருக்கிற பிள்ளைகள் யாவருக்காக நன்றி. அவருடைய வாழ்க்கையில் இருந்ததான அந்த முன்னான நிலைமையில கர்த்தாவே நீங்க மாற்றி ஒரு புதிய ஆசீர்வாதத்தை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கொடுப்பதற்காக நன்றி. நாங்கள் இனி இருளிலே நடப்பது இல்லை ஆண்டவரே. இருளில்
இருளில் இருப்பதில்லை ஆண்டவரே. எங்கள் மேல் நீதியின் சூரியன் உதித்திருப்பதற்காக நன்றி கர்த்தாவே. நீரே 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 எங்கள் மேலே உதித்திருக்கிறீர். ஹல்லேலூயா. சர்வ வல்லவரே, நீர் எங்கள் மேல் உதித்திருக்கிறீர். ஹல்லேலூயா. உம்முடைய பொய்யுரையாத வார்த்தைகள் இந்த நாட்களில் எங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்வதற்காக நன்றி. இருளில் இருக்கிறதான ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி ஆண்டவரே, நீர் பிறப்பதற்கு முன்பாகவே தீர்க்கதரிசனமாய் சொன்ன வார்த்தைகள் ஹல்லேலூயா தாவீதுமே நிறைவேறினது போல கர்த்தாவே, இந்த நாட்களிலும் இருளில் இருக்கிறதான எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே, நீர் வெளிச்சமாய் வந்து வெளிச்சத்துக்குள்ளாக எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி சொல்லுகிறோம். இதுவரையிலும் கர்த்தாவே நடக்க பாதை தெரியாதவர்களை போல இருந்தோம். கண் தெரிந்தும் தெரியாத போல நாங்கள் தடுமாறி கொண்டிருந்ததான இந்த நேரத்தில் நீர் ஆண்டவரே எங்களுக்கு உதவியாய் வந்து எங்களை தூக்கி நிறுத்தி நடத்துவதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இந்த வெற்றியுள்ள வாழ்க்கையில நாங்கள் இனி ஒரு நாளும் தவறாதபடிக்கு உம்மை மாத்திரம் நோக்கி பார்த்து வெற்றியின் மேல் வெற்றி பெற்று ஆண்டவரே உமக்காக எழுப்பி நிற்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருக்காக நன்றி. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டு அவளை புதுப்பிப்பதற்காக நன்றி. இது வரலும் அவளுடைய வாழ்க்கையில் காணப்பட்டதான அந்த எல்லா விதமான கர்த்தாவே மோசமான சூழ்நிலைகளை மாற்றி, பலவீனங்களை மாற்றி ஆண்டவரே, குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கி, வெறுமையை மாற்றி உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்காக நன்றி ஆண்டவரே. இதன் மூலமாய் வருகிற மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்கள் எல்லாம் இயேசு ராஜா ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவருடைய காவலும் ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென் ஆமென்.